முன்னாடி எனக்கு உத்தரவு வழங்கலாம். நமச்சிவாயம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா, நால்வர் துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாயம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதூரர் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாதூரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கிற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசகருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி கைகளினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம். சிவசிவ சிவசிவ. சொக்கநாத வெண்பா. உன்னை சிங்காரித்து உனது அழகு பாரா, என்னை சிங்காரித்து இடர்பட்டே பொன்னை அறிவையறையே நிலையும் அன்பிலே உந்தாள் தருவையோ சொக்கனா. திருச்சிற்றம்பலம். சொக்கநாதருடைய பெருங்கருணையிலே நாம் யாத்திரை பத்து அந்த பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்று முதல் பதிகத்துக்குள்ளே இருக்கும். ரொம்ப காலமாவே முதல் பதிகத்துக்குள்ளே இருக்கும். இந்த யாத்திரை பத்து நமக்கு தருகின்ற மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன, யாத்திரை பத்து நமக்கு தருகின்ற மிகப்பெரிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவனுடைய அருள் பெற்றவர்கள் அந்த அருளை நோக்கி செல்வதற்கு நம்மை கூட்டி செல்வதாக அமைகின்ற ஒரு இடம்தான் இந்த யாத்திரை பத்து. இது கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆற்றுப்படை மாதிரி. ஆற்றுப்படை என்றால் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஆற்றுப்படை என்பது ஒரு அன்பு, ஒரு ஏற்கனவே அருள் பெற்ற ஒருவர் அருள் பெற வேண்டிய ஒருவரை பார்த்து இங்கே போனால் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவதாக அமைவதுதான் ஆற்றுப்படை. அது திருமுருக ஆற்றுப்படை, பெருணர் ஆற்றுப்படை, பெரும்பார் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லி பல ஆற்றுப்படைகள் உண்டு. இதுல ஒருவன் பெற்ற அந்த அருள் அனுபவத்தை மற்ற உயிர்களும் பெற வேண்டும் அப்படின்னு கையை காட்டுறது ஆற்றுப்படை. ஆனா கையை காட்டுறது மட்டும் இல்ல, கையை காமிச்சா இந்த புள்ள எங்க அந்த இடத்துக்கு போறதுக்கு போல வேற இடம் வழி தவறி போயிருமோன்னு சொல்லி தானே ஒரு இருக்கையில அமர்த்தி ஒரு வண்டி சாரத்தியம் பண்ணி அந்த குழந்தைய கூட்டிட்டு போய், குழந்தையோ அந்த ஆன்மாவையோ கூட்டிட்டு போய் அந்த அருள் நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போக வைக்கக்கூடிய இடம் தான் இந்த யாத்திரை பத்து. ஆற்றுப்படைன்றது என்ன அப்படின்னா, இந்த இடத்துக்கு போனா இங்க உங்களுக்கு ஒரு நல்ல அரசர் இருக்காரு, அவர் அனுபவம் தருவாரு, அருள் தருவாரு, பொருள் தருவாரு. ஒரே ஒரு தடவை அவனை பாடினா போதும், வாழ்நாள் முழுக்க தேவையான எல்லா விதமான பொருள்களையும் தந்துருவாரு. நீ யாருக்கிட்டையும் கையேந்தி நிக்க தேவையில்லை அப்படி
அதனால அந்த அரசனை போய் பாடு அப்படின்னு சொல்வதுதான் ஆற்றுப்படை. ஆனா இங்க யாத்திரை பத்து என்பது அந்த அரசன் இருக்கின்ற இடத்திற்கே நம்மை அழைத்து செல்வது, அந்த அரசன் இருக்கக்கூடிய இடத்திற்கே நம்மை அழைத்து செல்வது என்பதுதான் இந்த யாத்திரை பத்து. அப்ப யாத்திரை பத்து என்பது ஆற்றுப்படைக்கும் கொஞ்சம் அதிகமானது. ஆற்றுப்படைக்கும், திருமுருக ஆற்றுப்படை மற்ற ஆற்றுப்படைகளுக்கும் கொஞ்சம் அதிகமானது. இது நம்ம கையை பிடிச்சு நம்மளை கூட்டிட்டு போகக்கூடிய இடமாக அமைகின்றது இந்த யாத்திரை பத்து. இந்த யாத்திரை பத்துக்கு அனுபவாதீதம் உரைத்தல் அப்படின்னு சொல்றோம். இந்த அனுபவாதீதம் உரைத்தல் என்பது நம்ம ஏற்கனவே போன அமர்வுகள்ல பார்த்தோம். அனுபவாதீதம் உரைத்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இறைவனுடைய அனுபவத்தை மட்டும் பெற்றிருக்கின்ற மணிவாசக பெருமான், அவருக்கு என்ன அனுபவம் இருக்குன்னா, சிவானுபவம் என்று சொல்லுகின்ற சிவானுபவம் அதிகப்படியாக இருக்கின்றது. அந்த சிவானுபவத்தை அத்தனை அடியார்களுக்கும் தருகின்ற வகையிலே அமைவதுதான் இந்த யாத்திரை பத்து. அப்ப அனுபவாதீதத்தை உரைத்தல், அடியார்கள் ஒன்று சேர்ந்தா நிகழுகின்ற செயல் எது அப்படின்னு பார்த்தோம்னா, அடியார்கள் ஒன்று சேர்ந்தால் சிவ அனுபவங்களை பேசி சிவானுபவங்களை பெருக்கிக் கொள்கின்ற இடமாக அமையும். சிவானுபவங்களை பெருக்கிக் கொள்கின்ற இடமாக அமையும். எல்லா அடியார்களும் பார்த்து பேசிக்கிற இடத்துல என்ன நிகழும் அப்படின்னா, அது சிவத்தினுடைய அனுபவத்தை பெருக்கின்ற இடமாக அமையும். சிவ அனுபவம் பெருக்குகின்ற இடம் அடியார்களுடைய கூட்டமே தவிர வேற எந்த இடத்துலையும் சிவத்தை பெருக்க முடியாது. சிவத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும், சிவ அனுபவங்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும்னா சிவனடியார் திருக்கூட்டம் தான் அதுக்கு சிறந்த இடம். அது சிறந்த அடியாராக இருத்தல் நலம். போயிட்டு அங்க போய் என்னாச்சு இங்க போய் என்னாச்சு அப்படிங்கிறத பேசாம சிவத்தை பற்றியே சிந்திக்கின்ற பெரும் பேற்றை நாம் பெறுவது என்பதுதான் இந்த அனுபவாதீதம் உரைத்தல். திருவருள் ஆன்ம அனுபவத்திற்கு அளவுபடாமை. இறைவனுடைய திருவருள் இந்த ஆன்ம அனுபவத்திற்கு அளவுபடாமை. அதனால ஒரு கொஞ்சம் தான் அதனால அனுபவிக்க முடியும். ஆற்றேன்னு சொல்றாரு. ஆற்றேன், என்னால தாங்க முடியல. இறைவனுடைய சிவபெருமானுடைய அந்த அனுபவம் என் உடம்புக்குள்ள போறதை என்னால தாங்க முடியல அப்படின்னு மணிவாசக பெருமான் ஆற்றேன் அகவயம் கொண்டு கோல்தேன் சென்று செய்தனன் அப்படின்றார். என்ன எப்படி பண்ணான்னா, கொம்பு தேன் மாதிரி என்னை பண்றான். கொம்பு தேன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய தேனீக்கள் நிறைய இடத்துல கூடு கட்டும். பொந்துல இருக்கக்கூடிய தேன் பொந்து தேன், அதுக்கப்புறம் மலையில இருக்கிறது மலைத்தேன், அப்புறம் கொம்புல இருந்தா கொம்பு தேன். இப்படி பல விதமான தேன்கள் உண்டு. சின்ன சின்ன அடைகளாக இருக்கின்றால் அது அடைத்தேன் அப்படின்னு நிறைய தேனுடைய வகை. இந்த கொம்பு தேனுக்கு என்ன ஒரு கோல் தேன்னா கொம்பு தேன். இந்த கோல் தேனுக்கு என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னா, இப்போ ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாம் உங்களை. ஏன்னா இருக்கிறப்பவே நான் உங்களை பாத்துக்கிறேன். உங்க எல்லாருடைய முகக்குறிப்பு எல்லாத்தையும் நான் நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கிற அடியே ஒரு பெருமக்கள் ஆன் பண்ணிக்கலாம் உங்க திருமுக குறிப்பு. நமச்சிவாய நமச்சிவாய. சிவசிவ அடியன் தவை செய்த தவம் அத்தனை பேரை ஆக எத்தனை நட்சத்திரங்கள், எத்தனை சூரியர்கள். சிவாய நம்ம அத்தனை நட்சத்திரங்களும் சூரியங்களும் சொல்லிக்குது. உங்களுடைய லேப்டாப் வச்சிருந்தீங்கன்னா இந்த கண்கொள்ளா காட்சி உங்களால பார்க்க முடியும். அவ்வளவு அருமையான அந்த அடியார்களுடைய திருமுக தரிசனம் கிடைக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க எல்லாரும் பார்க்கிறப்போ அடியன் செய்த தவம். இந்த கொம்பு தேனுக்கு என்ன ஒரு குறிப்பு அப்படின்னா, தேனி இந்த கொம்பு தேன் யாருமே கை வைக்க முடியாத இடத்துல போய் கட்டும். அதுதான், யாருமே கை வைக்க முடியாத இடத்துல போய் கட்டுவதுதான் இந்த கொம்பு தேன். அது போல யாருமே எடுக்க முடியாத திருவாசகத்தை எல்லாரும் குழுவா எடுக்க முடியாது. திருவாசகத்தை நீங்க வர்றீங்க அப்படின்னா, திருவாசகம் என்ற தேனை நீங்க பருகுறீங்க அப்படின்னா அது சுழுவா எடுக்க முடியாது. அது அதற்குரிய பயிற்சியுடையவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அது போல சிவ பயிற்சி, சிவனை தொடர்ந்து அனுபவிக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த கொம்பு தேனாகிய திருவாசகம் கிடைக்கும் ஃபர்ஸ்ட். அதனால மணிவாசன் என்ன சொல்றாங்க, என்னை கொம்பு தேனாக இறைவன் படைத்து விட்டான். ஆற்றேன் அகவயம் கோல் தேன் கொண்டு செய்தனன். என்னுடைய உடம்பு முழுக்க என்ன வாங்கிட்டான்னா கோல் தேன் பற்று மழை எனக்கு. என்னுடைய ஒவ்வொரு மயிர்கால்கள் தோறும் நமக்கெல்லாம் வேர்வை வடியுது இல்லையா, அது மாதிரி மணிவாசக பெருமானுக்கு தேன் வடிதான். என்ன தேன்? சிவானந்த அனுபவ தேன் வடிதான்.
சிவானந்த அனுபவத்தில் நல்லா கவனிக்கிற முக்கியமான செய்தி. இந்த தேன் அப்படின்னு ஏன் சொல்றோம், திருவாசகத்தை தேன் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவீங்க, தேன்னா தானும் கெடாது தன்னை விழுந்தவங்களையும் கெடாது. இதுதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. சரி, கெடாமல் இருப்பது நம்ம ஆன்மா என்னைக்காவது கெட்டு போகுமா? ஆன்மா என்னைக்காவது கெட்டு போகுமா? ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா ஆன்மாவை? ஐயோ காலையில தான் வந்துச்சு, சாயங்காலத்துக்குள்ள கெட்டு போயிடும், அது அடிக்கிற வெயிலுக்கு ஊசி போனாலும் போயிடும், பேசாம ஃப்ரிட்ஜில் வச்சிருவோம் அப்படின்னு வைக்கணுமா அந்த ஆன்மாவை? இல்ல. ஆன்மா எப்பொழுதுமே கெட்டு போவதில்லை, சிவபெருமானும் கெட்டு போவதில்லை, சிவபெருமானும் கெட்டு போவதில்லை. அப்ப ரெண்டு பேருமே கெட்டு போவதில்லை. எதுக்கு தேன்? அப்ப தேன் தன்னையும் கிடையாது தன்னை விழுந்தவர்களையும் கிடையாதுன்னு சொன்னீங்க. இந்த ரெண்டு பேருமே கெட்டு போகாதவங்க தானே. யாரு யாரு? சிவபெருமானும் கெட்டு போக மாட்டாரு, நாம கெட்டு போவோமா? ஆன்மா கெடாது. ஆன்மா திரியும். திரிதல் வேற, கெடுதல் வேற. திரிதல் அப்படின்னா அது வேற விஷயம். சரி, ஆன்மாவும் கெடாது, கெட்டு போகாது, சிவபெருமானும் கெடாது. அப்போ இவ்வளவு நாளா நீங்க சொன்னீங்க இல்லையா, தேனுக்கு வழக்கம் தன்னையும் சார்ந்தவங்களுக்கும் கெடாது தன்னை சார்ந்தவங்களுக்கும் கெடாது அப்படின்றப்போ ரெண்டு பேருமே கெட்டு போகாதவங்க, இது எதுக்கு தேனு? கேட்கலாம்ல கேள்வி. என்னுடைய கேள்வி கரெக்டா? நீங்க சொன்ன பதிலுக்கு என்னுடைய கேள்வி கரெக்டா? ரெண்டு பொருளுமே கெட்டு போகாது, அப்புறம் எதுக்கு இந்த தேனு? இந்த தேன் எதுக்கு? இனிமையா இருக்குங்க ஐயா, ரொம்ப சுவையான தேன் வந்து சுவையா இருக்கும். சரி, ஆனா இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். ஆனா அதோட சேர்த்து இதை இப்போ உங்களுக்கு திரும்ப இன்னொரு செய்தியை நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நம்ம இது ஏற்கனவே சொன்ன குறிப்பு தான், எல்லாத்துக்கும் தெரியும். இந்த நாட்டு மருந்துல நம்ம வந்து குடிக்கிறப்போ 5 பொருள் வச்சு குடிக்கணும். நாட்டு மருந்தை நேரா குடிக்கக்கூடாது. ஒண்ணு தண்ணியில கலக்கணும், மோர்ல கலக்கணும், அடுத்து பால்ல கலக்கணும், அடுத்து தேன்ல கலக்கணும், தாய்ப்பால்ல கலக்கணும். 5 தான், 5ல கலக்கணும். இல்ல தாய்ப்பால்ல கலந்து குடிச்சீங்க அப்படின்னா, ஏன்னா நாக்குல பட்டு தொண்டைக்குள்ள போற வரைக்கும், தொண்டைக்குள்ள போறதுக்குள்ளேயே பாதி அதனுடைய வீரியம் போயிடும். தொண்டைக்குள்ள விழுந்து அந்த இறைப்பையில இருந்து விழுந்து அந்த பர்டிகுலரான தலைவலின்னு வச்சுக்கோங்களேன், தலைவலிக்குரிய இடத்துக்கு போறதுக்குள்ள மீதி வீரியம் போயிடும். எல்லாம் போய் கடைசியில சேர்றப்ப கொஞ்சம் தான் போய் சேரும். 1%, 100% இருக்கக்கூடிய பொருள் குறைஞ்சு 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 கடைசியில 1% தான் தீரும். இது சேரக்கூடாது, அது அப்படியே போறோன்றதுக்காக அதை வந்து நீர்ல கலக்கி குடிச்சா 50% போயிடும். இதுல மோர்ல கலக்கி குடிச்சா 70% போயிடும். 70% போயிடும். 25% லாஸ். இதுல வந்து பால்ல கலக்கி குடிச்சா 80% போயிடும். 20% தான் லாஸ். இத தேன்ல கலக்கி குடிச்சா 95% போயிடும். 5% லாஸ். தாய்ப்பால்ல கலந்து கொடுத்தா 100% போகும், எந்ததும் லாஸ் கிடையாது. அதனால தாய்ப்பால் எல்லா நேரத்திலையும் கிடைக்காது. தாய்ப்பாலுக்கு சமமான ஒரு பொருள் இருந்தா அது தேன். தேன் என்பது வீரியம் குறையாம அப்படியே அந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கு பேர் தான் தேன். அதனாலதான் தேனை வந்து நாட்டு மருந்துல கலந்து கொடுக்க சொல்லுவாங்க. இல்ல எதுனாலும் சரி, நீங்க குடிச்சு வாயில போட்டீங்கன்னா கறந்து அப்படியே உள்ளுக்குள்ள போய் அப்படியே உங்களுக்கு 95% தான் லாஸ் ஆகும். சரிங்களா? அப்ப அதுக்கு பேர் தான். அது போல சிவம் என்ற மருந்தை இந்த ஆன்மாவிற்கு லாஸே இல்லாம கொண்டு போறதுக்கு ஒரு மருமாத்தம் தேவை, ஒரு மீடியம் தேவை. அதுதான் திருவாசகம் என்று தேன். சிவபெருமானை நம்மளுடைய ஆன்மாவிற்கு எந்தவித லாஸும் இல்லாம அப்படியே கொண்டு வருகின்ற ஆற்றல் உடையது. அதுதான் திருவாசகம் என்னும் தேன் அப்படின்னு சொல்றோம். அப்போ திருவாசகம் என்பது என்னன்னா, சிவத்தை எந்த லாஸும் இல்லாம அப்படியே கொண்டு வரும். ஏங்க மத்த புராணங்கள்லாம் இருக்கே, நம்ம அவர் பேர் என்ன, நம்ம முதல் திருமுறை இருக்கு, 2ஆம் திருமுறை இருக்கு, எத்தனையோ திருமுறைகள் இருக்கு. இருந்தாலும் திருவாசகத்தை மட்டும் நீங்க இப்படி சொல்றீங்களே, இது என்ன நியாயம்? இது வந்து நம்மளுடைய முதல் திருமுறையில நம்ம ஞானசம்பந்தர் பாடியிருக்காரு. அதெல்லாம் என்ன சொல்றது அப்படின்னா, தப்பா நினைச்சுக்காதீங்க. திருவாசகம் முழுக்க சிவத்தை தவிர எதுவுமே பேச மாட்டோம். ஆனா மற்றவர்கள் எல்லாம் அவர்களுடைய சொந்த கதை, சோக கதை எல்லாம் சொல்லியிருப்பாங்க. மத்தவங்க அவங்களுக்காக கேட்டிருப்பாங்க, இவங்களுக்காக கேட்டிருப்பாங்க, எல்லாம் நடக்கும். ஆனா இங்க சிவத்தை தாண்டி ஏதாவது ஒரு விஷயம் பேசுறாருன்னா நிகழாது. தன்னுடைய பெயரையே எந்த இடத்திலும் குறிப்பிடாத மிகப்பெரிய
ஒரு ஆற்றலுடைய உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் சொல்லி எந்த இடத்துலையும் திருவாசகத்துல தேடினா 2 விஷயம் கிடைக்காது. திருவாசகத்துல தேடினா 2 கிடைக்காது. ஒண்ணு, திருவாசகத்துல திருவாசகம் என்ற வார்த்தை கிடைக்காது. திருவாசகத்துல திருவாசகம் என்ற வார்த்தை கிடைக்காது. திருவாசகத்துல மாணிக்க வாசகர் என்ற வார்த்தையும் கிடைக்காது. நீங்க திருவாசகத்துல எங்க திருப்பி தலைகிற தேடினாலும் தெரியும், மாணிக்க வாசகர்ன்ற வார்த்தை எங்கேயுமே கிடைக்காது. திருவாசகத்துல திருவாசகம் அப்படிங்கிற வார்த்தை எங்கேயுமே கிடைக்காது. எப்படின்னு பாருங்க. இந்த நூலுக்கு அவர் பேரும் வைக்கல, இந்த நூலுக்கு நான் தான் பாடுறேன்னு சொல்லல. இப்பதான் அம்மா எடுத்து கொடுத்தாங்க. நம்ம ஞானசம்பந்தர் பாடும்போது நாட்டு சிறப்பு நகர சிறப்பு அதெல்லாம் சொல்லுவார். அதெல்லாம் எங்கேயுமே வராது. சிவத்தை தவிர நமச்சிவாய வாழ்கின்ற பஞ்சாக்கர மந்திரத்துல தொடங்குகின்ற இந்த பாடல் அச்சோவே என்று சொல்லுகின்ற அந்த எழுத்துல முடிவது வரைக்கும் எங்கேயும் சிவத்தை தவிர வேற எந்த வார்த்தையும் பேச மாட்டோம். அப்போ சிவத்தை முழுமுதற் பொருளை, அந்த விண்ணுக்கு ஒரு மருந்தை, வேத விழுப்பொருளை இந்த ஆன்மாவிற்கு எந்த லாசம் இல்லாம அப்படியே கொண்டு சேர்க்கின்ற ஒரு மீடியம், ஒரு மருமாத்தம் தான் இந்த. அதனாலதான் திருவாசகத்தை தேன் என்றார்கள். திருவாசகத்தை தேன் ஏன் சொல்றோம்னா, சிவத்தை இந்த ஆன்மாவுக்கு கடத்தும் போது நீங்க கேட்கலாம், ஏன்டா உள்ளதானடா இருக்காவ, அது எதுக்கு கடத்தணும், அவங்க உள்ளுக்குள்ளதானே இருக்கா, தெரிய வைக்கிறது பேர் தான் கடத்தல், வேற ஒண்ணும் இல்லை. எங்கேயோ இல்ல சிவம், உள்ள இருக்கிற சிவத்தை உள்ளுக்குள்ளேயே நின்று உளுத்து அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஊடகம் தேவை. அந்த ஊடகம் எப்படி இருக்கணும், மருந்து பொருளை அப்படியே கொண்டு போய் அந்த இடத்துல போய் சேர்க்கணும். அது சேர்க்கிறதுக்கு ஒரு பொருள் தேவை. அந்த பொருள் தான் தேனு. தாய்ப்பாலுக்கு சமமான பொருள் தேனு. அந்த தேனு நாட்டு மருந்தை கொண்டு வந்து உடம்புக்குள்ள சேர்க்கும். இந்த தேனு விண்ணுக்கு ஒரு மருந்த ஆன்மால சேர்க்கும். இந்த திருவாசகம் என்ற தேனு விண்ணுக்கு ஒரு மருந்தை இந்த ஆன்மால கொண்டு போய் சேர்க்கும். அதனால திருவாசகம் என்பது தேனானது. சரி, இப்ப இன்னொரு விஷயம், தேனுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இதுதான். இந்த இடத்துல நீங்க எல்லாரும் கவனிச்சே ஆகணும் கண்டிப்பா. ஒரு நிமிஷம். ஏன்னா உங்க அடிக்கடி நான் தொந்தரவு பண்ணிட்டே இருப்பேன். அப்படி சொன்னாதான் அந்த இடத்துல கவனிக்க முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் இன்னொரு தடவை கேட்கிறப்போ நீங்க ஏதாச்சும் பராக் பார்த்த கூடாது இல்லையா, அதுக்காக தான். கண்டிப்பா அந்த ஒரு நிமிஷம் கவனிங்க எல்லாரும். இந்த திருவாசகத்துக்கு தேன்னு சொன்னோம், என்ன காரணம்? மருந்தாகிய சிவத்தை நோயுடைய இந்த ஆன்மாவிற்கு எந்தவித இழப்பும் இல்லாமல் அப்படியே கொண்டு சேர்ப்பதினால அதை தேன்னு சொன்னோம். புரியுதுங்களா? இன்னொன்னு, தேனுக்கு இன்னொரு முக்கியமான குணம் உண்டு. என்ன அப்படின்னா, நீங்க எல்லாம் நினைக்கிற வார்த்தை இல்லை. தேன் தானம் விழுந்தாலும் கிடாது, தன்னையும் கிடாது சொல்லல, நான் வேற சொல்ல போறேன். இப்போ தேனை நீங்க எடுத்து அப்படியே விட்டீர்கள் அப்படின்னா என்ன? தேனை எப்படி செக் பண்ணுவாங்க? சாமி? தேனை செக் பண்றப்போ என்ன பண்ணுவாங்க? தண்ணியில போட்டு செக் பண்ணுவாங்க. தண்ணியில விடுறப்போ அந்த நூல் இருக்கு இல்லையா, அந்த நூலு விடக்கூடாது, விட்டு வரக்கூடாது. தண்ணியில விடுறப்போ நூல் மாதிரி தானே தேன் விழும். நல்லா எனக்கு கவனிங்க எல்லாரும். தண்ணியில நல்லா கவனிக்க, முக்கியமான செய்தி சொல்லப்போம். தண்ணியில அந்த தேன் எடுத்து விடுறப்போ அந்த நூல் மாதிரி ஒரு நூல் எங்க என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. இதுவே நீங்க சர்க்கரை கரைச்சி வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தேன் மாதிரி பால் காய்ச்சிருந்தீங்கன்னா விட்டீங்கன்னா பாதி தூரம் போய் அப்படியே கரைஞ்சிட்டு விட்டுரும், பிரேக் ஆயிடும். பாதி தூரம் பிரேக் ஆகி அதுக்கப்புறம் அவன் விழுகும். அப்போ இந்த பிரேக் இல்லாம உழுக வைக்கிறது பேரு தான் தேன். பிரேக் இல்லாம உளுந்தாத்தான் அது தேனு. இந்த உலகம் என்ற தண்ணீரிலே சிவம் என்பவனை விடாமல் பற்றுகின்ற வகையிலே வந்து சேர்க்கின்ற, ஒரு இடத்துல கூட பிரேக் இல்லாம, இந்த உலகம்ன்ற தண்ணியில ஒரு இடத்துல கூட பிரேக் இல்லாம கடைசி வரைக்கும் கொண்டு போகக்கூடிய ஒரு பொருள் என்னன்னா அதுதான் திருவாசகம் என்னும் தேன். இந்த உலகம் இப்ப தேன் அப்படித்தானே செக் பண்ணுவோம். என்ன நீங்க இப்படி நீங்க பாக்கிறத பார்த்தா தேன் யாருமே செக் பண்ணாம அப்படியே வாங்கி வச்சிருவீங்க போல, குடிச்சிருவீங்க போலயே. தேன் என்ன பண்ணும்? முதல்ல செக் பண்ணணும். நாங்க எங்க செக் பண்றோம்? சூப்பர் மார்க்கெட் போனா இது இமயமலையில இருந்து வந்த டாபர் ஹனி, அந்த ஹனின்னு போட்டிருக்கா, ISI முத்திரை கொடுத்துருக்கா, வாங்கிட்டு வந்து கையில ஊத்தி சாப்பிட்டுட்டு போறோமே தவிர நாங்க யாருங்க டெஸ்ட் பண்ணிருக்கோம்? தேனை பல வகையில டெஸ்ட் பண்ணுவாங்க. தேனை எரிப்பாங்க தெரியும்ல, இதுல துணியில சுத்தி தேனை கொளுத்துனா தேன் என்ன பண்ணும்? எரியாது. இதுவே சக்கரை தண்ணி தான் எரியும். தேன் கொழுந்து விட்டு சக்கரை தண்ணி, அந்த தேனை எரிப்பாங்க.
இது மாதிரி நிறைய டெஸ்டிங் உண்டு. இப்போ ருத்ராட்சத்தை டெஸ்ட் பண்ணுவோம் பாத்தீங்களா? ருத்ராட்சத்தை டெஸ்ட் பண்றதுக்கு அந்த இதை வைக்கணும், இல்ல சுத்த வைக்கணும், அங்கிட்டு சுத்த என்னமோ பண்றாங்க, ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தம். சரி, நம்ம என்னன்னா இந்த தேனை செக் பண்றதுக்கு தேனை ஒரு நீர்ல விட்டா அந்த நீர் ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் சிவாயனம் சிவாயனம் சுவாமி. ஆக அந்த எங்க விட்டேன் தேனை தான். தேனை வந்து நம்ம வந்து செக் பண்றப்போ அந்த அந்த தண்ணியில விட்டோம் அப்படின்னா அப்படியே நூல் எங்கேயுமே பிரேக் இல்லாம விழுந்தா அது சுத்தமான தேன். நார்மலாவே தேனை ஊத்துனீங்கன்னா எப்படி விழணும்? நீங்க சாமி அபிஷேகத்துல பாத்துருக்கீங்களா? கையில இருக்கிற தேன் கால் வழியா ஒழுகும்ல. நம்ம சாமி அபிஷேகத்துல பாத்துருக்கீங்க, கையில இருக்கிற தேன் கால் வழியா ஒழுகும். அந்த தேன் எங்கேயுமே என்ன ஆகாது, விட்டு 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 வராது, அப்படியே நூல் விட்ட மாதிரி அப்படியே சல்லுன்னு விடும். நூல் விட்ட மாதிரி அப்படியே சல்லுன்னு விடும். அது மாதிரி உலகம் என்ற அந்த கலக்கத்திலே மயக்கத்திலே இந்த ஆன்மாவிற்கு, உலகம் என்ற கலக்கத்திலே இந்த ஆன்மாவிற்கு எங்கேயுமே வித்தவுட் பிரேக்கிங் அன்இன்டரப்டட் யூபிஎஸ் வச்சிருக்கோம்ல. யூபிஎஸ் என்னது? அன்இன்டரப்டட் பவர் சப்ளைன்னு சொல்றோம்ல. எப்பயுமே இங்க விட்டாலும் அங்க வந்துடும். அந்த மாதிரி அந்த உலகம் என்ற மாயைக்குள்ள இறைவன் தன்னை தானே எந்த பிரேக் இல்லாம கொடுக்கிற ஒரே இடம் திருவாசகம் என்று தேன். திருவாசகத்தை ஐயா இடையூறுக்கு மன்னிக்கும் சிவாய். நம்ம இப்படிப்பட்ட இடையூறு மாயைன்னு சொல்லி சொல்றோம். மாயைன்னு சொல்லி சொல்றேன். திருவாசகமே ஒரு மாயைன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா? இப்படிப்பட்ட இடையூறாக மாயைன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க சாமி. திருவாசகத்தை மாயை எப்ப ஆகும்? திருவாசகம் மட்டும் இல்ல, சிவமாயைன்னு சொல்லியிருக்கோம். சிவத்தையே மாயைன்னு சொல்லியிருக்கோம் இல்ல. நாம தப்பா இன்டர்ப்ட் பண்ணிக்கிறோம். மலர்கொடி அம்மா, வசந்தா அம்மா மியூட் பண்ணிக்கலாம். நாம தப்பா இன்டர்ப்ட் பண்ணிக்கிறோம். என்னன்னா என்ன ஒரே நிமிஷம் கவனிங்களேன், இந்த ஒரு செய்தி மட்டும். ஏன்னா ஒரு இடத்துல சொல்லுது, நிறைய இடங்கள்ல தவறுகள் நிகழுது. அம்மா கேட்ட கேள்வி சரியான கேள்வி. ஏன்டா திருவாசகத்தை மாயைன்னு சொல்லிட்டு இப்ப திருவாசகத்தான் சேர்க்குதுன்ற என்ன? மாயை தான் இறைவனிடம் மட்டும் சேர்க்குது. நல்லது, அதனாலதான் எடுத்துக்கிறோம். மாயை தான் இறைவன்கிட்ட நம்ம பிரிச்சது, மாயை தான் இறைவன்கிட்டையும் நம்ம கொண்டு போய் சேர்க்குது. ரெண்டுமே ஒண்ணுதான். மனம் தான் இறைவன்கிட்ட இருந்து பிரிச்சது, அந்த மனம் தான் இறைவனை கொண்டு போய் சேர்க்க போகுது. சரி, நான் தான் விட்டுறேன். திருவாசகத்தை ஏன்டா மாயைன்னு சொன்னேன்? திருவாசகத்தை ஏன் மாயைனா, திருவாசகத்தை பயின்று யார்கிட்ட போறோம்? திருவாசகத்தை பயின்று சிவபெருமான் கிட்ட போக போறோம். யாருதான் பெருசு? திருவாசகம் பெருசா சிவம் பெருசான்னா, திருவாசகம் என்ற மீடியம் மூலமாக சிவத்தை தான் அடைய போறோம்ன்ற நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் சிவத்தை கீழே போட்டு திருவாசகத்தை மேல வைக்கிறோம்ல, அதுதான் திருவாசக மாயை. சிவத்தை கீழே போட்டு திருவாசகத்தை மேல வைக்கிறது பேரு இது. அப்போ திருவாசகம் பெருசு அப்படின்ற மாயை தோற்றம் திருவாசகம் ஏற்படுத்துது இல்ல. சிவத்தை காட்டும் திருவாசகம் பெருசுன்ற மாயை தோட்டம் ஏற்படுது இல்ல. அப்ப இது திருவாசகம் மாயை ஆயிடுச்சு, வேற ஒண்ணு கிடையாது. இன்னொன்னு ஒரு கதை இருக்கு. என்ன கதை? எல்லாரும் சுவாமி இந்த கதையை கேளுங்களேன். இந்த கதையை ஒரு நிமிஷம் கேளுங்க. சுவாமி படைப்பாராம், படைச்சிட்டு எல்லாத்தையும் ஒடுக்கிடுவாராம். ஒடுக்கிட்டு இருக்கிறப்போ என்ன பண்ணுவாரா, அவருக்கு போர் அடிக்குமா. அதனால திருவாசகத்தை கையில எடுத்து படிப்பா அப்படியா. அதுக்காக திருவாசகம் கொடுத்துருக்கா அப்படியா. இதுல இந்த ஒரே சென்டென்ஸ்ல ரெண்டு விஷயம் பண்றோம். என்னன்னா, சிவபெருமான கீழே அழுத்துறோம், திருவாசகத்தை மேல தூக்கி பிடிக்கிறோம். சிவபெருமான கீழே அழுத்தி திருவாசகத்தை தூக்கி பிடிக்கிறதுன்றது தேவையற்ற மாயை, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சிவபெருமானுக்கு என்ன கிடையாது? அவன் வரம்பில் ஆற்றல் உடையவன், அவன் வரம்பில் இன்பம் உடையவன், அவன் முற்றறிவு உடையவன். இதெல்லாம் சொல்லியிருக்கு. சிவபெருமானுக்கு போர் அடிக்கும்னு சொல்லிட்டீங்கன்னா, சிவம் கீழே போயிட்டார். நீங்க திருவாசகத்தை மேல தூக்கணுன்றதுக்காக யார கீழே போட்டீங்க? சிவபெருமான கீழே போட்டோம்.
இதுதான் நான் ஏற்கனவே ஒரு கதை சொன்ன ஞாபகம் இருக்கா? அன்னையர் தினம் எல்லாரும் கொண்டாடுவாங்க இல்ல. அன்னையர் தினம் கொண்டாடுறதுக்காக என்ன பண்ணுவாங்க? அம்மாவை டார்ச்சர் பண்ணுவாங்க. அன்னையர் தினம் கொண்டாடுறதுக்காக அம்மாவை போய் அம்மா இன்னைக்கு நாங்க மதர்ஸ் டே பண்றோம், நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கு வந்து இது லட்டு பண்ணி கொடுங்க, இதெல்லாம் பண்ணி கொடுங்க, எல்லாம் செஞ்சு கொடுங்க. அம்மாவை டார்ச்சர் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க? கடைசியில எல்லாரும் பிக்னிக் கிளம்புவாங்க மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்றதுக்காக. அம்மா கடைசியில பார்த்தா இடம் இருக்கு, யாருமே இறங்க மாட்டாங்க. அம்மா தான் என்ன பண்ணுவா? கீழே இறங்கிடுவா. இறங்கின உடனே அந்த பையன் மேல ஏறி எல்லாரும் போட்டு அம்மாவுக்கு பாய் சொல்லிட்டு மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்றதுக்கு மதரை விட்டுட்டு இவங்க பிக்னிக் போன கதையா? சிவபெருமான திருவாசகத்தை உயர்த்தி பிடிக்கிறேன்னு சிவபெருமானை விட்டுட்டு வந்துடுறோம். சிவபெருமானை கிறக்கி வச்சுட்டு திருவாசகத்தை புத்தகத்தை முதுகுல சுமந்துக்கிட்டு நம்ம போய் என்ன பண்ண போறோம்? திருவாசக புத்தகத்தை முதுகுல சுமந்துக்கிட்டு சிவபெருமான கீழே இறக்கி வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? ஒண்ணு பண்ண. அப்போ அது திருவாசக மாயை. திருவாசகத்தின் மூலமாக சிவத்தை அடைந்தால் திருவாசகம் என்பது தேன். சிவத்தை கீழே போட்டு திருவாசகத்தை மட்டும் மேல எடுத்துட்டு போனீங்கன்னா அது மாயை. சித்ராமா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அம்மா நிறைய அப்ப திருவாசகத்தை நாம ஏன் மாயைன்றதுனால சில பேர் என்ன பண்றாங்கன்னா திருவாசகம்தான் வசதி, சிவபெருமான் கீழே அப்படின்னு மாதிரி இல்லாம சிவபெருமான் தான் மேல, அது அடையக்கூடிய சாதனம் தான். ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் சிவபெருமான் கீழே, ஒரு இடத்துல மட்டும் சிவன் கீழங்க. அது எந்த இடம்? அடியார்கள். அடியார்களை விட அடியார்கள் தான். கேட்கும் போதே கண்கள்ல நீர் கருகுது. அம்மா சொன்ன உடனே கண்கள் நீர் கருகுது. என்ன மாதிரி ஆள் பாருங்க. அவன் என்ன சொல்றான்? அடியார கம்பேர் பண்ண நான் கம்மின்றான். யாரு? சிவம் தான் சொல்லியிருக்கான். நான் அடியார்களை கம்பேர் பண்ணா கம்மி. எடுத்தவனே என்ன சொல்றான்? அடியாரை பத்தி பாடுன உடனே நானே பாடுறேன்ப்பா. அவர் சொல்றாரு யாரு? திருத்தொண்ட பகையாருடைய பெரும் 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 ஆற்றலுடைய நம்பியாருடைய பெருமான் பயப்படுறார். அடியார்களை பாடணுங்கிற, அடியார்களை கண்டா நீயே அள்ளு வாங்குற. யார் 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 சொல்றான்? சொல்றான் இது நம்பியார் சொல்றாரு. யோ, அடியாரை கண்டா நீயே அள்ளு வாங்குற, வெளியே வந்து அவங்க உனையவே சைவத்துக்கு புறகுன்றாங்க, எல்லாத்துக்கும் புறகுன்றாங்க, எனையும் தள்ளி வைக்கிறேன்றாங்க. அவங்க கிட்ட டஸ்ன்னு தோன்று, இங்க பாரு இப்படி எல்லாம் பேசக்கூடாது ஆமா அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு துப்பு கிடையாது. நீ என்னன்னா அங்க அவங்களை பார்த்து அள்ளு வாங்குற, நீ வந்து என்ன வந்து பாட சொல்றியே, அப்ப எவ்வளவு நீயே அள்ளு வாங்குறனா அவங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க, அவங்கள பத்தி நான் எப்படி பாட முடியும்? வாயில வார்த்தை வரல, எடுத்து கொடுறா சாமி அப்படின்னு. தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியே. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நீ அவ்வளவு பெரிய அறிவாளியான்னு கேட்காங்க. தில்லைவாழ் அந்தனர் தான் ஏதோ சிதம்பரத்து பக்கத்துல கூடிய தில்லையில வாழ்கின்ற அந்தனர். தில்லைவாழ் அந்தனர் தான் என்ன அர்த்தம்? தில்லைன்னா என்ன சாமி? தில்லை என்பது எது? தில்லை என்பது -10 மார்க். எல்லாத்துக்கும் -10 மார்க். எல்லாரும் 100க்கு 100 வாங்குவீங்க, இன்னைக்கு மட்டும் என்ன -10 மார்க்? ஐயா, இறைவனுடைய இருந்து அவங்க பூஜை செய்யற அந்தணர்கள் அவங்களதான் தில்லைவாழ் அந்தணர். சொல்லிடுறேன், நானே சொல்லிடுறேனே. பரவடி இல்ல நிறுத்திக்கலாம் நான் சொல்லிடுறேன். பாட்டு பாலுக்கு பாலகன் வேண்டியழுதிட பார்க்கடல் இந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆளிக்கும் அந்தன வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக. ஆளிக்கும் அந்தணர்கள் இருக்கின்ற இடம்தான் தில்லை. ஆளிக்கும் அந்தணர்கள். யார் அது ஆளிக்கும் அந்தணர்கள்? ஆளித்தல் என்ன? ஆலிங்கனம்னா கட்டி தழுவுதல். சிவபெருமானை கட்டி தழுவுகின்ற ஒழுக்கம் உடையவர்கள் இருக்கின்ற இடம்தான் தில்லை. சிவபெருமானை எங்க யாரு கட்டி தழுவுனா? கோயில்ல யாராவது கட்டி தழுவி பார்த்திருக்கீங்களா? நம்ம வேணா போட்டோ எடுத்துக்கிறோம், கோயிலுக்கு போனா அவனை கட்டி பிடிச்சு ஒரு போட்டோ.
சிவபெருமானை கட்டி பிடிச்ச ஒரு போட்டோ. ஆலிங்கனம் என்பது சிவபெருமான் ஆலிங்கனம் என்பது என்னன்னா திருவைந்தெழுத்தை உணர்வோடு நீர்பெருக்கோடு சொல்லுவதுதான் சிவலிங்க திருமேனி அப்படி கட்டி தழுவுவதற்கு சமம். ஒரே ஒரு நிமிஷம் கவனிங்க, ஒரே ஒரு நிமிஷம் கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்கன்னா ஆன் பண்ணுங்கன்னு அர்த்தம். திரும்ப திரும்ப நான் சொல்ல வைக்காதீங்க. டார்ச்சர்னு நினைக்கிறவங்க எல்லாம் இங்க போயிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா கண்டிப்பா இங்க வந்து இது இது இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும். ஐயோ இவன் டார்ச்சர் பண்றானே அப்படின்னு நினைக்காது, ஏன்னா சொல்லிதான் ஆகணும். அதுக்காக நீங்க மார்க்கண்டேயர் ஞாபகம் இருக்கா? மார்க்கண்டேயர்னு நினைக்கும் போது என்ன தோணும்? மார்க்கண்டே என்ன பண்ணிருப்பாரு? சிவலிங்க திருமணி அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருப்பாரு, பாத்துறீங்களா? சிவலிங்க திருமணி கட்டி பிடிச்சிருப்பாரு. யார் வந்து சாட்டையை வீசுவா? யமன் ஒரு காலில் எட்டி மிதிப்பா. யார எட்டி மிதிப்பா? நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். எந்த கோவில்லையாவது சிவலிங்க திருமேனியை யாராவது கட்டி அணைக்க முடியுமா? கோவிலுக்கு போய் நீங்க கட்டி அணைக்க முடியுமா? முடியாது. திருக்கடையூர்ல ஆக்சுவலி சொன்னது ஆனா நடந்தது காசியில நடந்தது. எது நம்ம சூரசம்ஹாரம் காசியில தான் நடந்தது. ஆனா வைப்பு தலமாக திருக்கடையூர். சரி, ஓகே. இந்த காலத்திலேயே தொடமாட்டோம் சிவபெருமான, இருந்தாலும் போய் கட்டி தழுவுறோம், போட்டோ எடுத்துக்கிறோம், அது வேற விஷயம். ஆனா அந்த காலத்துல வடநாட்டுல எங்க போனாலும் நம்ம கட்டிப்பிடிக்கலாம் ஐயா, சாமியை விடுவாங்கய்யா. வடநாட்டு கட்டிக்கலாம் இல்ல, நீங்க கையில வச்சு சுவாமி பண்ணிக்கலாம். ஆனா கட்டி தழுவுதல் அப்படிங்கிறது வந்து அது நிகழ முடியாது. என்ன நிகழ்ந்தது அப்படின்னு நல்லா கவனிக்கணும். என்ன நிகழ்ந்தது அப்படின்னா, நம்மளுடைய மார்க்கண்டேயர் என்ன பண்ணாரு? கோவில்ல அமர்ந்து தண்ணீர் மல்க ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய திருவைந்தெழுத்த சொன்னாரு. திருவைந்தெழுத்த சொன்ன உடனே அந்த திருவைந்தெழுத்த சொல்லுதல், கண்ணீர் மல்கை சொல்வதுதான் சிவபெருமானை ஆலிங்கனம் செய்வது, அவனை கட்டி பிடிக்கிறது, கட்டி தழுவுறது. அதைத்தான் காட்சி அமைச்சிருக்காங்க. சிவபெருமானுடைய லிங்க திருமேனிய இப்போ அவர் உட்கார்ந்து ஓம் நமச்சிவாயன்னு சொன்னாருன்னு எப்படி உங்களுக்கு கல்லுல சிற்பம் செதுக்க முடியும்? சிற்பத்துல எப்படி ஓம் நமச்சிவாயான்னு சொன்னான்னு எப்படி கல்லுல சிற்பம் செதுக்க முடியும்? சொல்ல முடியாது இல்லையா? ஆனா சிவ திருமேனிய ஆலிங்கனம் பண்ணாருன்னு சிற்பம் செதுக்கலாம் உங்களுக்கு தெரியுற மாதிரி. அப்போ சிவலிங்க திருமேனிய ஆலிங்கனம் பண்பது என்று வேறொன்றும் இல்லை, திருவைந்தெழுத்தை அன்போடு உருகி உச்சரித்தல். அப்படி அன்போடு உருகி உச்சரிப்பதுதான் ஆலிங்கனம் செஞ்சது. அப்படி ஆலிங்கனம் செய்யும் போது என்ன போட்டானா? யார் என்ன போட்டானா? யமன் பாசக்கரை வீசினானா. யமனுக்கு பயந்தா அவர் போய் சாமி கிட்ட போய் அந்த அவர் வந்து யாரு? நம்மளுடைய பேரு யமனுக்கு பயந்தா, யமன் வந்து நம்மள கூட்டிட்டு போயிருவான்னு பயந்தா போய் சிவனுடைய திருவடியில போய் தஞ்சம் புகுந்தாரு. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, சிவனை வணங்குபவர்களுக்கு மரண பயம் என்பது இல்லை. அப்படியே இவர் போய் தன்னுடைய ரொம்ப நாள் வாழணும், சாக போறோம்னு சொன்னத உடனே பயந்து போய் அங்க போய் சாமியோட அந்த ஆலிங்கனம் கட்டிக்கிட்டாரு. நல்லா கவனிங்க, மரணத்துல எல்லாம் பயம் இல்லை, மரணத்துல பயம் இல்லை. ஏன்னா கண்டிப்பா மரணம் நிகழ்ந்தே தீரும். உயிர் என்று வந்தா கண்டிப்பா மரணத்துல பயம் இல்ல. இவன் கூட போகணுமா? எவன் கூட? இந்த யமன் கூட நான் போகணுமா? தேவையில்லை, நீயா கூட்டு போ, நீ வா கூட்டு போ, நான் வர்றதுக்கு தயார். மார்க்கண்டேயர் கூற்று என்ன? யமன்கிட்ட எல்லாம் போக மாட்டேன். யமன் அவன்லாம் வேலைக்காரெல்லாம் நான் வந்து கூப்பிட்டேன். நீங்க பாத்துக்கீங்கல்ல, உங்களுக்கு வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கிற வர்றாங்க, அந்த வீட்டு வேலைக்காரமா வந்து உங்களுக்கு பத்திரிக்கை வைக்க வர்றாங்க. என்ன சொல்லுவீங்க? ஒரு வீட்டோட வேலைக்காரமா வந்து உங்க வீட்டுல பத்திரிக்கை, அம்மா வாங்கம்மா, அந்த வீட்டுக்கு விசேஷம் வச்சிருக்காங்க வாங்கம்மா, என்ன சொல்லுவீங்க? ஏன் அந்த வீட்டுக்காரர் என்ன? வீட்டுக்காரர் என்ன? அவன் வந்தா தான் வருவேன், நீ என்ன நீ வந்தாலும் வரமாட்டேன். நீதான் ஆளா பத்திரிக்கை வைக்க? நீதான் ஆளா கேட்பாங்க. நீதான் ஆளா பத்திரிக்கை வைக்க? நீதான் ஆளா? நான் எல்லாம் வரமாட்டேன், நான் வரமாட்டேன்ப்பா. நீ அவனை அனுப்பு, யார அனுப்பு, சொந்த அந்த வீட்டுக்காரன் அனுப்பு. அப்படி மாதிரி யார் சொல்றான்? எனக்கு இன்விடேஷன், நான் உன் கூட வரமாட்டேன். யாரு? நான் உன் கூட வரமாட்டேன். ஆனா கண்டிப்பா யமன் தான் கூட்டு போவான். யமன் கூட்டு போகாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, திருவளைந்தெழுத்த கண்ணீர் மல்க சொல்றது, அவ்வளவுதான். திருவளைந்தெழுத்த எந்தெந்த ஆன்மாவெல்லாம் கண்ணீர் மல்க உச்சரிக்கின்றதோ அந்த ஆன்மாவிற்கு யமன் என்பவன் கயிறு போடவே முடியாது. யமன் கயிறு போடவே முடியாது.
நினைச்சு பாருங்களேன், நம்மளெல்லாம் அவன் தான் கூட்டு போகணும். வீட்டுக்கு சொந்தக்காரன் பத்திரிக்கை வச்சு நம்மளை தாங்கி தடுக்கி பூதக்கணங்கள் வருங்க ஐயா, பூதக்கணங்களோட தான் போக முடியும். இல்ல இல்ல, நம்ம அப்படி சொல்றது சிவம் தான், சிவத்தினுடைய பிரதிநிதி. அப்போ அவன் தான் வருவான். அவனே நீயே வந்து என்னை கூட்டு போகணுன்றதுக்காக என்ன பண்ணாராம், சிவபெருமானுடைய திருவைந்தெழுத்தை ஆலிங்கனம் செய்து கொண்டிருந்தார். இது எப்படிதான் உனக்கு தெரியும்? சும்மா அடிச்சு விடாத, வாய்க்கு வந்ததெல்லாம் நீ அடிச்சு விட்டா நான் கேட்கறதுக்கு. திருமுறையில இல்லாததை நம்ம சொல்லலாமா? துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போல் தீனும் நெஞ்சகம் நைந்து போரும் வஞ்சக வாழ்த்த வந்த கூற்றை அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. அஞ்செழுத்து தான் வந்து உதைத்ததான். அஞ்செழுத்து அவர் உச்சரித்த அஞ்செழுத்து தான் உள்ள இருந்து வெளியே வந்து உதைச்சுதான். யார? யமனை உதைத்ததான். ஆக இந்த திருவைந்தெழுத்து தான் உதைச்ச. இப்ப நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னா, தில்லை அப்படிங்கிற இடம் எது அப்படின்னா, தில்லை அப்படிங்கிற இடம் என்பது சிவபெருமானை ஆலிங்கனம் செய்கின்ற அந்தணர்கள் இருக்கின்ற இடம் தில்லை. எங்க இல்ல? மயிலாடுதுறையில இருந்து கும்பகோணத்துல இருந்து அவ்வளவு தூரத்துல இருக்கு. அங்க இல்ல தில்லை, அது உபச்சார தில்லை. உண்மை தில்லை என்பது சிவபெருமானை ஆலிங்கனம் செய்கின்ற அந்தணர்கள் வாழ்கின்ற இடம். நீங்க ஒழுக்கத்தோடு அறத்தோடு சொல்லணும், இல்லாட்டினா வரமாட்டான். நீங்க 1000 தப்பு பண்ணிட்டு நமச்சிவாயம் சொன்னா வந்தவே மாட்டான். நீங்க அறத்துல நின்னு ஒழுக்கத்துல நின்னு நமச்சிவாய மந்திரத்தை கண்ணீர் மல்க சொன்னா வந்தேன் அப்படின்னு அந்த இடத்துல வந்து நிற்பான். ஏவலாளியாக வந்து நிற்பான். பூதத்தை எப்படி கண்ணாடியில விளக்கு தேய்ச்சா வந்து நிக்குதோ அது போல சிவபெருமான எங்கும் யாருக்கும் அகப்பட முடியாத சிவபெருமான அன்பெனும் பிடியில் அகப்படும் அண்ணாமலையே, அன்பெனும் பிடியில் அகப்படும் அண்ணாமலையே. நான் ஒரு மலைன்ற பக்கத்துல அண்ணாமலை போட்டேன். ஏன்னா எங்க அப்ப யாருக்கும் கிடைக்காத மலை. அண்ணாமலைன்னா கிடைக்காத மலைன்னு அர்த்தம். கிடைக்காத மலை, அதனாலதான் அண்ணாமலை. அப்போ தில்லை என்பது சிவபெருமானை ஆலிங்கனம் செய்கின்ற அந்தணர்கள் வாழ்கின்ற இடம். சிவபெருமானை ஆலிங்கனம் செய்வது என்பது அவனுடைய திருவைந்தெழுத்தை உச்சரிக்கின்ற இடம். சிவபெருமான் யாரெல்லாம் அறத்துல நின்னு, யாரெல்லாம் சத்தியத்துல நின்னு, யாரெல்லாம் தர்மத்துல நின்னு தன்னுடைய வாழ்நாள்களை செலுத்துகின்றார்களோ அவர்கள் கண்ணீர் விட்டு ஒரு முறையேனும் நமச்சிவாய் என்று சொன்னார்கள் என்றால் அவர்கள் இருக்கின்ற இடம்தான் இறைவன் திருநடனம் செய்கின்ற திருத்தில்லை. அதனால சாமி என்ன சொன்னாரு? தில்லை வாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். எப்படி? தில்லை என்று சொல்லுகின்ற இறைவனுடைய திருவைந்தெழுத்தை அந்தணர்கள் தான் சொல்ல முடியும். அந்தணர்கள் சொல்லுகிறார்கள். அந்த தில்லை வாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னு சொன்னார். எல்லாருக்கும் பொருந்தும். தில்லை வாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னா, ஒரு நிமிஷம் நீங்க தர்மத்துல நின்னு கண்ணீர் விட்டு சொன்னீங்கன்னா நீங்க தான் முதல் அடியார். எங்க திருத்தொண்ட தொகையில நீங்க தான் முதல் அடியார். திருத்தொண்ட தொகையில நீங்க தான், உங்களைத்தான் சொல்லியிருக்காருங்க. தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னா, ஐயோ என் பேர் இல்லையே, சுந்தரர் பேர் இருக்கு, இவர் பேர் இருக்கு, குயவனார் பேர் இருக்கு, காரைக்கால் அம்மையார் பேர் இருக்கு, என் பேர் இல்லையே நினைக்கிறவங்களுக்கு ஒருவர். நீங்க திருநீர் இன்னொன்னு அது என்னது, தில்லைவாழ் அந்த முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியே. முழுநீர் பூசிய முனிவருக்கு, நாங்கெல்லாம் முழுநீர் பூசியிருக்கோமே அப்ப நாங்க வந்துட்டோமே அப்படின்னு கேட்கலாம். நீங்க கேட்கலாம்ல. முழுநீர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? முழு நீர் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? முழு நீர் உடம்பெல்லாம் பூசிக்கிறதுங்களா ஐயா? உடம்பெல்லாம் பூசிக்கிறதுங்களா ஐயா? உண்மையான பக்தி ஐயா, உண்மையான பக்தி சிவன் மேல. முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்படின்னா திருநீருக்கான இலக்கணம் இருக்கு, திருநீர் செய்வதற்கான இலக்கணம் இருக்கு. திருநீரை 3 வகையில செய்யலாம். கோசாமம் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் எடுத்து உருட்டி
அதற்கு யாகசாலை அமைத்து திருநீர் செய்வார்கள். இல்ல அது அது குறிப்பிட்ட நேரத்துல அது என்ன பண்ணுவாங்க, தாமரை இலையிலேயே தாங்குவாங்க. அந்த கோவில் வருகின்ற அந்த இதை தாமரை இலையில தாங்குவாங்க. அது குறிப்பிட்ட நேரத்துல தான் பிடிப்பாங்க, எல்லா நேரம் இல்ல. குறிப்பிட்ட அதுக்கான ருத்ர காலத்துல அந்த தாமரை இலையில அந்த கோசானத்தை தாங்கி அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு வந்து அதை லிங்க திருமேனியா சமைத்து அதை பல விதமான கிரியைகள்லாம் செய்து அதற்கப்புறம் வருகின்ற நீரு திருநீர். அது அந்தனராக இருந்து அதை நீங்க நெற்றியில பூசும் போது மிளிரும், அது பேர் முழு திருநீர். அப்போ முழு நீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்படின்னா அந்த ஆகம விதிப்படி வருகின்ற திருநீரை இறைவனுடைய திருவைந்தெழுத்தை சொல்லி பூசுகின்றவர்கள் முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன். இல்லைங்க, 30 திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன்னு வருது எங்கன்னா, இறைவனுடைய திருமேனி 3. என்ன திருமேனி? இறைவனுக்கு 3 திருமேனி. என்ன திருமேனி? அருவம், அருவருவம், உருவம். திருமேனி உருவம், உருவம், அருவம், அருவுருவம் ஐயா. சரி, ஓகே. அது தப்புன்னு சொல்ல முடியாது. வேற இறைவனுடைய திருமேனி என்பது என்ன? லிங்கம் ஆவுடையார். லிங்கம் ஆவுடையார். சரி. அதாவது இதுக்குதான் அடிக்கடி நான் ஆன் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஏன்னா முன்னாடி அடியன்னு சொல்றப்பெல்லாம் ஏதோ இட்லி சாப்பிட்டுக்கிட்டு தோசை வாத்துக்கிட்டு கேட்டனாலதான் இப்ப தெரியல. அதனாலதான் ஆன் பண்ணுங்க. என்னன்னா இறைவனுக்கு நடராஜர் உருவம். நடராஜர் இல்ல நான் சொல்லிடுறேன். இறைவனுக்கு 3 திருமேனி. என்ன? இறைவனுக்கு அருள் திருமேனி, அன்பு திருமேனி, அருள் திருமேனி, அன்பு திருமேனி மற்றும் இன்ப திருமேனி. இது 3 தான் இறைவனுடைய திருமேனி. அருள், கருணை அல்லது அன்பு. இந்த 3 என்ன சொன்னேன்? அருள், கருணை, இன்பம். இது 3 தான். அருள், கருணை, இன்பம் 3 தான் சிவபெருமானுடைய திருமேனி. மித்ததெல்லாம் என்னது? இப்பதாங்க சொல்றீங்க, இதுவரையும் இல்ல சொல்லியிருக்கேன். நான் அந்த அமர்வு எடுத்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நான் எந்த அமர்வுல சொன்னேன், எத்தனை நிறைய அமர்வுல சொல்லியிருக்கேன். இறைவனுக்கு 3 திருமேனி இருக்கு. அது அருள் திருமேனி, அன்பு திருமேனி, அப்புறம் இன்ப திருமேனி. இது 3 நல்லா கவனிங்க. 30 திருமேனி தீண்டுவார்க்கும் அடியன்னா எப்பெல்லாம் நீங்க 3 காலமும் நீங்க எப்படி இருக்கணும்? நேத்தும் அன்பா இருக்கணும், இன்னைக்கும் அன்பா இருக்கணும், நாளைக்கும் அன்பா இருக்கணும். நேத்தும் கருணையா இருக்கணும், இன்னைக்கும் கருணையா இருக்கணும், நாளைக்கும் கருணையா இருக்கணும். நேத்தும் இன்பமா இருக்கணும், இன்னைக்கும் இன்பமா இருக்கணும், நாளைக்கும் இன்பமா இருக்கணும். இப்படி யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் தான் என்ன? 30 திருமேனி தீண்டியவர்கள். போய் சிவபெருமானுடைய லிங்க திருமேனியை போய் தொட்டுட்டு அதுதான் திருமேனின்னு சொல்லிட்டு வரக்கூடாது. அது திருமேனி. அதனால லுள்ளாக்கின்னு என்ன அர்த்தம்? சோளக்காட்டு பொம்மை என்ன பண்ணிருப்பான்? அவனை மாதிரியே செட் பண்ணிருப்பான். ஒரு மனுஷன் மாதிரியே செட் பண்ணி யாரும் வரவிடாம பயமுறுத்தி வச்சிருப்பாங்க. அது மாதிரி அதெல்லாம் லுள்ளாக்கின்னு என்னது? அங்க இருக்கானா இல்லையான்னு தெரியாது. சிவபெருமான் நீங்க நினைச்சு பூவை போட்டீங்கன்னா உட்காந்துக்குவான். எந்த இடமா இருக்கட்டும். அது நடராஜ திருமேனியா இருக்க வேணாம், நடராஜ திருமேனியா இருக்க வேணாம். வெறும் கல்லை மட்டும் எடுத்துட்டு போய் அந்த இடத்துல சிவபெருமான் இருக்கா அப்படின்னு நீங்க கும்பிட்டா அந்த அதுக்குள்ள உட்காந்துக்குவான். நாம தான் ஒரு திருமேனி சொல்றோம். ஆக சிவபெருமானுடைய திருமேனி என்பது 3. என்ன திருமேனி? அருள் திருமேனி, அன்பு திருமேனி, இன்ப திருமேனி. இதுதான் அவனுடைய உண்மையான உடம்பு. மித்ததெல்லாம் ட்ரெஸ், மேல போட்டிருக்க கோட்டு, இதெல்லாம் கோட்டு, அவன் போட்டிருக்க கோட்டு. நீங்க வணங்குற லிங்கம், ஆவுடையாரு, அதுக்கு கால் தூக்கி ஆடுகின்ற நடராச பெருமான், இதெல்லாம் கோட்டு. உண்மையான அவனுடைய உடல் என்பது 3. இந்த உடலை தீண்டணும். எதை? சிவபெருமானுடைய உடம்பை தீண்டணும். தீண்டணும் என்ன? உங்க ஆன்மா அருளோடு இருந்தா அவனுடைய அருள் திருமேனியை தீண்டிக் கொண்டிருக்குன்னு அர்த்தம். உங்க ஆன்மா கருணையோடு இருந்தா அவனுடைய கருணை திருமேனியை தீண்டிக் கொண்டிருக்குன்னு அர்த்தம். உங்க ஆன்மா இன்பமாக இருந்தால் இன்ப திருமேனியை தீண்டு கொண்டிருக்குன்னு அர்த்தம். அது இன்னைக்கு இருக்கும், நேற்று இருந்துதா? நேற்று இன்பமா இருந்து இன்னைக்கு இன்பமா இருந்து நாளைக்கு இன்பமா இருக்கும் அப்படின்னு ஒரு உறுதி நம்ம கிட்ட இருந்ததுன்னா நாம எல்லாரும் யாரு?
முப்போதும் திருமேனி தீண்டுவார்கள். முப்போதும் திருமேனி தீண்டுவார்கள் சாமி. நம்மெல்லாம் இருந்தோமா 3 நேரமும் 3 நேரம் இன்பமா இருந்தோம், 3 நேரமும் கருணையா இருந்தோம், 3 நேரமும் அருளோட இருந்தோம் இல்ல. 3 நேரமும் நாம அருளோடு இல்ல. அதனால அங்கேயும் நம்ம மிஸ் ஆயிடலாம். அப்பாலும் அடிச்சாங்க இதெல்லாம் சொல்லிட்டு போனேன்னா அதுவே போயிடும், அதுவே பெருசா போயிடும். ஆக 2 விஷயம் மட்டும் சொல்லிக்கிட்டோம். முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியனுக்குள்ளேயும் கொஞ்சம் வர்றது கஷ்டம். பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியன் வரலாம், கண்டிப்பா நம்ம வரலாம். பரமனையே பாடுவார்னா நம்ம இது வரைக்கும் எந்த பாட்டு பாடிக்க கூடாது, வேற எந்த சினிமா பாட்டும் பாடிக்க கூடாது. சிவபெருமானை தவிர எந்த தெய்வத்தையும் பாடிக்க கூடாது. இப்ப அடியனுடைய ரிங்டோன்ல இருக்கக்கூடிய பாட்டு என்ன பாட்டுன்னா, மாயோனே மணிவண்ணா தஞ்சம் என்று உன்னை நம்பி தாழ் பணிந்தோ நின் சரண் அல்லாது வேறு சரண் இல்லை. அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு. எப்ப பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 5 தடவை 10 தடவை நான் எல்லாத்துக்கும் யூடியூப்ல போட்டு நம்ம குடும்பத்துல போட்டு விடுறேன். அது திருமாலை பற்றிய பாடல். திருமாலை பற்றிய பாடல் என்னமோ நமக்கு பிடிச்சு போச்சு. திருமாலை பத்தியும் பாடியிருக்கேன் நானு, அன்னை பராசக்தியை பத்தியும் பாடியிருக்கேன், ஐயப்பனை பத்தியும் பாடியிருக்கேன், சாய்பாபா பத்தியும் பாடியிருக்கேன், சிவபெருமானையும் பாடியிருக்கேன். நான் எந்த லிஸ்ட்ல வரமாட்டேன். பரமனையே பாடுவார், பரமனையே பாடுவார்க்கும் பரமனையே பாடுவார்கள் நம்ம வரமாட்டோம். ஏன்னா சின்ன வயசுல என்ன பாட்டு பாடிட்டோம், பாடி மலர்ந்து மலராத பாதி மலர் போன்று வளர்ந்த தமிழ் மன்றமே பாடிட்டோமா இல்லையா? பாடிட்டோம்னா அவுட்டு. எது அவுட்டு? பரமனையே பாடுவார் அடியார்கள் நம்ம வர முடியாது. இப்படி தொகை அடியார்கள்ல எதுலையுமே நம்ம வர முடியாது. ஆனா ஒண்ணுல வந்துடலாம், கண்ணீர் மல்க நமச்சிவாயா என்று நீங்க அந்தனராக அறம் நிறைந்தவர்களாக ஒழுக்கம் நிறைந்தவர். முன்னாடி இல்லைங்க நான் அவ்வளவு தப்பு பண்ணிட்டேங்க, பரவாயில்ல, இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னையில இருந்து அறமுடையவரா இருங்க. இல்லைங்க முன்னாடி பஞ்சமா பாதகம் பண்ண பரவாயில்ல, ஒண்ணும் இல்லை, இன்னையில இருந்து அறமுடையவரா இருங்க. அறத்துல நின்னு நீங்க பெருமான நமச்சிவாய மந்திரம் சொன்னீங்கன்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட். எங்க தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். ஏன் சொல்ல வந்தேன்னா, சிவம் ஒரே ஒரு இடத்துல மட்டும் கீழே, எங்கன்னா அடியார்களுக்கு முன்னாடி அவன் தானே பயந்து போய் நிக்கிற ஒரே ஒரு ஆள், பயந்த மாதிரி நடிக்கிற ஒரே இடம் வந்து அடியார்களுக்கு. ஆக சிவம் அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் மட்டுப்பட்டு நிற்கும், மற்ற எந்த இடத்துலயும் சிவம் வந்து நமக்கு. அதனால திருவாசகத்தை உயர்த்தி சிவபெருமானை கீழே பிடிப்பது என்பது திருவாசக மாயை. அதை அனுபவிச்சுதான் அது குற்றம். அப்ப திருவாசகம் என்பது தேன். ஏன்னா தண்ணிக்குள்ள விடுறப்பையும் அன்இன்டரப்டபிளா வந்தா அது தேன். அது போல உலகவியல் வாழ்க்கையில இருக்கிறப்பையும் சிவத்தை சரியாக அன்இன்டரப்டடா கொஞ்சம் கூட விடாம நம்ம கிட்ட கொண்டு போய் சேர்த்தா அது திருவாசகம் என்பதனாலே தேன். அப்ப திருவாசகம் தேனானது. சரி, ஆக இந்த திருவாசகம் என்பது ஆன்ம அனுபவத்திற்கு அளவுபடாமை அப்படி சொல்லி இந்த யாத்திரை பத்துக்குள்ள நம்ம போறோம். பூவார் சென்னி மன்னன்யம் புயங்க பெருமான் சிறியோமை ஒவாது உள்ளம் கலந்து உணர்வாய் உருக்கும் வெள்ள கருணையினால். இன்னைக்கு இதை பாக்குறோம் நம்ம. இந்த யாத்திரை 10 அப்படிங்கிறது என்னன்னா, நாம உடல் கடந்த பயணமாக பேரம்பலத்திலே பெருவழியிலே பேரண்ட நாயகனோடு கலக்கின்ற பாங்கினை நமக்கு சொல்லித் தருவது இந்த யாத்திரை 10. பேரண்ட நாயகனோடு பெருவழியிலே கலக்கின்ற பாங்கினை சொல்லித் தருவது இந்த யாத்திரை 10. எப்படி கலக்கணும், எங்க போகணும், அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் ஆகும். ஒண்ணு சொன்னாரு, எல்லா இடத்தையும் புயங்க பெருமான் சொல்றதுனால புயங்கன் என்பது நாகங்களை அணிந்தவர், நாகங்களை அணிந்தது என்பது எல்லா விதமான பகைகளையும் நீக்குவதுன்னு சொல்லியாச்சு. அடுத்து சிறியோமை ஓவாது உள்ளம் கலந்து உணர்வாய். இந்த சிறியவனாகிய என்னை சிவபெருமானே
எல்லாமே சிறியோம் நானு, சிறியோமாகி இருக்க என்னை ஓவாது உள்ளம் கடந்து. ஓவாதுன்னு என்னது? விடாதுன்னு அர்த்தம். ஓவாது என்ன அர்த்தம்? விடாது, ஓயாது, ஓயாதுன்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஓயாது, ஓயாது. அதுதான் ஓயாதுன்னு என்னது? விடாமல், விடாம, ஓயாம மழை பெஞ்சிட்டு அர்த்தம், விடாம பெஞ்சிட்டு இருக்கும். ஓவாதுன்னா விடாது. இப்பதான் சொன்னோம், திருவாசகம் என்பது விடாது வரும், ஒரு எங்கேயுமே பிரேக் இல்லாம வரும். திருவாசகம் என்பது பிரேக் இல்லாம நம்மளை போய் சிவபெருமான் கிட்ட கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு பெரிய சாதனம். அதே வார்த்தைங்க வந்து ஓவாது உள்ளம் கலந்து. நம்ம உள்ளத்துல சிவபெருமான் எப்படி கலந்துருக்கான்னு பிரேக்கே இல்லாம கலந்துருக்கானா. ஏன்? சப்போஸ் ஒரு நிமிஷம் அவன் தன்னை விட்டு அது நம்ம உள்ளத்தை விட்டு வெளியே வந்தானா உள்ளம் என்னவாயிடும்? உள்ளம் கருங்கல்லாக மாறிவிடும். இந்த உள்ளம் கருங்கல் அவன் இருக்கிற வரைக்கும் தான் அந்த உள்ளத்துல என்ன இருக்கு? கனி உண்டு. அவன் இருக்கிறப்பதான் நிகழ்ச்சி உண்டு. அதனால சிவபெருமான் நம்ம உள்ளத்துல என்ன பண்ணிட்டானா? ஓவாது கலந்து உணர்வான். இறைவன் எப்படி கலந்து இருக்கிறான்னு போன அமர்வுல பார்த்தோம். அவன் ஒன்றாய் உடனாய் வேறாய். அதற்குதான் என்ன சொன்னோம்? கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல. கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார். கறந்தபாலாக சில அடியவர்கள், கண்ணலோடு எப்படி சர்க்கரை கலந்தது போல சில அடியார்கள், நெய் கலந்தது போல சில அடியார்கள். அவங்க எவ்வளவு கலந்துருக்காங்களோ அவ்வளவு கலந்துருப்பான் சாமி. நாம ஹாய் பாய்னா அவனும் எப்படி இருப்பான்? ஹாய் பாய். நாம அவனை கொஞ்சம் சொந்தம் கொண்டாடுறோம்னா நம்மளையும் சொந்தம் கொண்டாடுவான். நீயே கதி எனக்குன்னா அவனும் நீயே கத்தின்னு இருப்பான். வேற ஒன்று. அதுதான் புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க. அவன் புறத்தார்க்கு சேயா இருப்பான், சேயா இருப்பான். புறத்தாருக்கு ஒரு இடத்துல குளிர் அடிக்குது, அதுக்கு கேம்ப் ஃபயருக்கு நடுவில் ஃபயர் போட்டிருக்கோம், அது அந்த இடத்துலதான் இருக்கும். உங்களுக்கு குளிர் அடிச்சுக்குது, குளிர் நீங்க போகணும், என்ன பண்ணுவீங்க? நீங்க தான் ஃபயர் பக்கத்துல போகணும். ஃபயர் பக்கத்துல போய் ஃபயர் காமிச்சீங்கன்னா என்ன ஆகும்? உங்க குளிர் போயிடும். இல்ல நான் தூரமா போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அந்த நெருப்பும் தூரமா இருக்கும். அது போல சிவபெருமானை இந்த பிறவி என்ற குளிர் காய்வதற்கு நீங்க நெருங்கி போனா அவங்க குளிரை காய வைப்பான். இல்ல நான் இன்னொரு உலக தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக போட்டு டிவில தான் நான் சீரியல் பார்ப்பேன், நான் அடுத்து பாத்துக்கிறேன், இன்னொரு நாளைக்கு நான் வந்துக்கிறேன் திருவாசத்தனைக்கு நினைச்சீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான்? இன்னொரு நாளைக்கு உன்னை போட்டுக்கிறேன், இன்னொரு நாளைக்கு உனக்கு முக்தி தரேன்றான். இல்லப்பா, இந்த பிறவி ஒரு பிறவிப்பா, மனிதனாக பிறகு அரிதற்கு மனிதராய் பிறகு அதனும் அரிது நிறைய அரிதான விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கு. இந்த பிறவில உன்னை பிடிச்சுக்கிறேன்ப்பா முழுசான்னு சொல்லி நீங்க முழுதாக பற்றினால் உங்களுக்கு இப்பிறவியிலே முழு முக்தியையும் தருவதற்கு பெருமான் தயாராக இருக்கு. வாங்குறதுக்கும் வாங்காம போறதுக்கும் நம்ம தான் காரணமே தவிர அவனுக்கு எந்த அருள் கொடையில எந்த பஞ்சமும் இல்லை. அவனுக்கு அருள் கொடையில எந்த நீங்க 1000 பேர் போனாலும் முக்தி தர்றதுக்கு ரெடியா இருக்கான். 5 லட்சம் பேர் தர்றதுக்கு இல்லப்பா தீந்துருச்சு நாளைக்கு வாங்க எல்லாரும் சொல்ல மாட்டான். எப்ப முக்தி தீர்ந்து போச்சு, அண்டா காலி ஆயிடுச்சு நாளைக்கு வாங்க. அவன் முழுவதுமாக முக்தியை தருவதற்கு ஒற்றை கால் தூக்கி தவம் செய்து காத்து கொண்டிருக்கின்றான். சிவபெருமான் உங்களை முக்தி அடைய செய்தே தீருவேன் என்று ஒற்றை காலிலே தவம் செய்து காத்து கொண்டிருக்கின்ற அந்த அழகனை குலகனை நம்முடைய பெருமானை நம்ம எப்படி சேரணும் அப்படின்னா பெருமான் நம்மளுடைய உள்ளத்துல உணர்வாக கலந்துட்டான். எப்படின்னா கலந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தான் போல அவன் எந்த. அப்போ இந்த யாத்திரை பத்துக்கு எது டிக்கெட்டு? யாத்திரைக்கு கண்டிப்பா டிக்கெட் வேணும்ல. யாத்திரைன்னா என்ன வேணும்? யாத்திரைன்னா கண்டிப்பா ஒரு டிராவலுக்கு என்ன வேணும்? பஸ் வேணும். பஸ்ல ஏறியாச்சு, டிக்கெட் வேணும். டிக்கெட் என்ன? இந்த யாத்திரை பத்துக்கு டிக்கெட் என்னன்னா சிறந்தடியார் சிந்தனையில் தேனூறி நின்று. சிறந்தடியார் சிந்தனையில் தேனூறி நின்று. நீங்க சிவத்தை நினைத்து பெருக்குகின்ற உங்க ஊன்ல வருகின்ற தேன் தான் இந்த யாத்திரை பத்தினுடைய டிக்கெட். நீங்க எவ்வளவு தேனை எடுக்கிறீங்களோ, சிவபெருமானுக்காக ஊறி எவ்வளவு தேனை உள்ளுக்குள்ள நீங்க சுரக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் நீங்க போகலாம். உங்க தேன் தம்மா துண்டுதான் இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டாப்ல நீங்க இறங்கிடுவீங்க. உங்க தேன் தம்மா துண்டுதான் இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டாப்ல நீங்க இறங்கிடுவீங்க. அடுத்த ஸ்டாப்னு அடுத்த வாரம் நீங்க வரமாட்டீங்க. ஆனா எங்க அடியார் பெருமக்கள் 3.5 வருஷம் ஆச்சு. நாங்க ஆரம்பித்து 3.5 வருஷம் ஆச்சு. எத்தனை இடர்கள் வந்தாலும் சரி, ட்ரெயின்ல போனாலும் சரி, இது மலேசியால இருந்தாலும் சரி, யூஎஸ்ல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, எங்க அடியார் திருக்கூட்டத்தை போய் பார்த்தே ஆகணும்னு ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு தான் போவோம். அட்லீஸ்ட் கடைசி நிமிஷமாவது வந்து பார்த்துட்டு போகணும்ன்ற எண்ணம். அப்ப என்ன அர்த்தம்? நமக்குள்ள தேனு பொழிந்து கொண்டே இருக்கின்றது. நிறைய காலம் நீங்க எல்லாரும் வந்து கவனிக்கிறதுனால, தேன் ஊறிக்கொண்டே இருப்பதுனாலதான் யாத்திரை பத்துக்கு டிக்கெட்டே கிடைச்சிருக்கு நமக்கு.
அப்போ கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் தேன் இருப்பதினாலே சிவபெருமானுடைய திருவடியை பேரம்பலத்தை அடையலாம். தப்பா நினைச்சுக்காதீங்க. தேனு நீங்க பாத்துறீங்களா? பூக்குறப்ப தேன் நிறைய இருக்கும். கொஞ்ச நேரம் ஆயிட்டா என்ன ஆயிடும்? அப்ப பூத்தப்பதான் அதிகமா தேன் இருக்கும். கொஞ்ச நேரத்திலேயே என்ன ஆயிரும்? சூரிய வெப்பத்திலேயே நம்மளோட டெம்பரேச்சர்ல என்ன ஆயிரும்? தேன் என்ன ஆயிரும்? என்ன ஆயிரும் சாமி? இலகிடும் எவாபரேட் ஆயிடும். பூக்கள் உள்ள தேன், நான் பூக்கள் உள்ள தேன் சொல்றேன். பூக்கள் உள்ள தேன் எவாபரேட் ஆயிடும். பூக்கள் உள்ள தேன் எவாபரேட்னா ஆவியா போயிடும். அதனாலதான் வண்டு என்ன பண்ணும்? வண்டு பூத்த உடனே உள்ள போயிடும். பூத்த உடனே ரீங்காரம் என்ன பண்ணும்? உள்ளுக்குள்ள தேனோட அளவை பார்க்கும். நிறைய இருக்குன்னா உள்ள போய் தேனை எடுக்கும். அங்க ஏற்கனவே ஒரு வண்டு போய் குடிச்சிட்டு போயிருச்சுன்னா தேன் இருக்காது. தேன்னு சத்தம் போடும். உள்ளுக்குள்ள தேன் இல்லைன்ற சத்தம் வெளியே வந்தவொடனே அது வராது. அதனால பூத்த உடனே இருக்கின்ற தேன் கொஞ்ச நேரம் கழிச்சு இருக்காது. காரணம் என்னன்னா சுற்றுப்புற என்விரான்மெண்ட் காரணமா எவாபரேட் ஆயிரும். அதனால சுற்றுப்புற என்விரான்மெண்ட் காரணமா உங்களுடைய தேன் எவாபரேட் ஆயிடும். கண்டிப்பா புதன்கிழமையும் செவ்வாய்க்கிழமை வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டு போனோம்னா தேன் அப்படியே மெயின்டைன் ஆகும். அதனால சிவத்தேன் இந்த ஆன்மாவில எவ்வளவு இருக்கோ அவ்வளவு தூரம் நம்ம பயணிக்கலாம் சிவபெருமானோடு. அதனால அடியவர்கள் கண்டிப்பா இந்த சிவத்தேனை பருகி வந்திருக்க. சரி, இப்ப இன்னொரு வார்த்தை பரம். ஓவாது உள்ளம் கடந்து உணர்வாய். அப்ப யாத்திரை பத்துக்கு எது டிக்கெட்டு? யாத்திரை பத்துக்கு எது டிக்கெட்டு? சிறந்த அடியார், சிறந்த அடியார் இருக்கக்கூடிய சிவத்தேன் தான் நம்ம கிட்ட சுரக்கின்ற சிவத்தேன் தான் டிக்கெட். அந்த சிவத்தேன் தான் இங்க கொண்டு வரோம். அப்போ இங்க பாருங்களேன், கலந்து உணர்வாய் உருக்கும் வெள்ள கருணையினால். இங்க கவனிங்களேன், ஒரே ஒரு நிமிஷம். உருக்கும் வெள்ள கருணையினால். இந்த வெள்ளம் அப்படிங்கிறது, வெள்ளம்னால என்னது? அபரீதமான நீர் தான் வெள்ளம். அப்படித்தானே? கொஞ்சம் இல்ல, நிறைய நீர் பெருக்கா வந்துச்சுன்னா அது பேர் என்ன சொல்லுவோம்? வெள்ளப்பெருக்குன்னு. இந்த வெள்ளப்பெருக்கு எப்படி வரும் அப்படின்னா, எங்கேயோ மழை பெஞ்சாதான் இங்க வெள்ளப்பெருக்கு வரும். எங்கேயோ மழை பெய்யாம துபுக்குன்னு வருமா வெள்ளம்? ஏங்க நான் கேக்குறேன், மழை பெஞ்சா தானே வெள்ளம் வரும்? மழை பெய்யாம திடுக்குன்னு வெள்ளம் வருமான்னு கேக்குறேன். வருமா? வராது. அருமை. மழை எப்படி பெய்யும்? ஒரே இடத்துல குடத்தை ஊத்துற மாதிரி ஊத்துமா? ஒரே இடத்துல குடத்தை ஊத்துற மாதிரி ஊத்துமா? அருவி ஊத்துற மாதிரி ஊத்துமா? மழை எப்படி பெய்யும்? இந்த ஒரு செய்தி எல்லாரும் கவனிச்சீங்கன்னா, எல்லா இடமும் துளியா எல்லா இடமும். அருமை. நீங்க கவனிங்களேன், ஒரே ஒரு நிமிஷம், கொஞ்ச நேரம் ஒரு செகண்ட் மட்டும் ஆன் பண்ணுங்களேன். வெள்ளம் என்பது தானாக வராது. வெள்ளம் என்பது மழை பெய்தால்தான் வரும். அந்த மழையும் கூட ஒரு துளியா அங்க இருந்து வரும். ஒரு துளியா பெஞ்சதுதான் மொத்தமா கிளம்பி வரும் நம்ம கிட்ட. சொல்றாரு, எனக்கு வந்தது சிவவெள்ளம், எனக்கு வந்தது சிவவெள்ளம் வந்துச்சு. சிவவெள்ளம்னு என்னது? சொக்கநாத பெருமானே வந்துட்டார். வீட்டுக்கு மனசு வந்து பிறம்படிப்படுறதுக்காக வந்துட்டார். வந்தது. ஆனா நான் எப்படி பக்தி செய்தேன் தெரியுமா? ஒரு பிறவியிலையும் ஒரு துளிதான் சிவபக்தி பண்ணேன். ஒரு பிறவியிலையும் ஒரு துளிதான் சிவபக்தி செஞ்சேன். இத்தனை பிறவியாக ஒரு துளியா செய்த அந்த சிவ துளிகள் எல்லாம் சேர்ந்து இந்த பிறவியில அவனுடைய கருணை வெள்ளமாக சிவ வெள்ளமாக எனக்கு முன்னே எழுந்தது. நினைச்சு பாருங்க. சிவபெருமான்ட்ட ஏதோ பிறவியில ஒரே ஒரு சொட்டு நீங்க பக்தி பண்ணிருந்தீங்கன்னா அவன் உங்க முன்னாடி வெள்ளமாக வந்து நிற்பான். உண்மையை சொல்றேன், நீங்க எல்லாரும் தொடர்மழையாக பக்தி செய்தனாலதான் இந்த கலிகாலத்திலையும் இந்த சமயத்திலையும் சிவபெருமான கவனிக்கணும், சிவபெருமானுடைய பக்தியை கவனிக்கணும்ன்ற எண்ணம் ஏற்பட்டு இப்பொழுது திருவாசக சிந்தனை மூலமாக சிவம் என்பவன் வெள்ளமாக உங்களுக்கு முன்னாடி வந்திருக்கிறான். தன்னை பெருசா காட்டுறான், நான் தான் பெருசுன்னு காட்டுறான். வெள்ளம் வந்தா என்ன ஆகும்? கசடு, குப்பை, மரம், செடி, சட்டை, பாம்பு, தேளு எல்லாம் அடிச்சுட்டு போற மாதிரி சிவம் என்ற வெள்ளம் வந்துட்டா நாம செஞ்ச காம, கசடு, குரோதம், மோகம், மதம், மாச்சரியம் என்ற அத்தனையும் அடிச்சுட்டு போயிடும். பிறவி என்ற பெரும் நோயும் அடிச்சுட்டு போயிடும். அப்போ சிவம் என்பவன் யாருன்னா கருணை வெள்ளம். அவன் கருணை வெள்ளம் எப்படி வந்துச்சு? இன்னைக்கு வரல. உங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிற சிவம், உங்களுக்கு முன்னாடி இருக்கிற திருவாசகம், சிவன் மேல கொண்ட காதல் என்பது ஒவ்வொரு பிறவியிலையும் ஒரு துளியாக செய்தது. நம்ம என்ன பண்ணுவோம்?
வருஷத்துக்கே ஒரே ஒரு நாள் போயிட்டு சாமி அப்படின்னு கும்பிட்டு இருப்போம், அவ்வளவுதான். எப்படி ஒரு பிறவியில வருஷத்துக்கே போய் ஒரு சாமின்னு கும்பிட்டு இருப்போம். இது மாதிரி பல கோடி பிறவிகள்ல நாம் செய்த அந்த துளி சிறு துளி பெருவெள்ளம்னா என்ன அர்த்தம்? சிவபக்தியைத்தான் சொல்றாங்க. சிறு துளி பெருவெள்ளம்னா சிவபக்தி தான். நீங்க இந்த வருஷம் ஒண்ணுமே இல்லப்பா, இந்த வருஷம் இந்த ஜென்மத்துல நீங்க ஒரே ஒரு துளி பக்தி பண்ணு, கவலைப்படாத, ஏதோ ஒரு ஜென்மத்துல வெள்ளமா உனக்கு வந்து நிற்பான், ஏதோ ஒரு ஜென்மத்துல. ஆனா இந்த பிறவியிலேயே வெள்ளம் போன்ற பக்தி செய்கின்றாயே, அப்போ உனக்கு எப்படி வந்து நிற்பான் அந்த மாதிரி. அப்போ இந்த வெள்ளம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிச்சா? அவனை ஏன் கருணை வெள்ளம்னு சொல்றோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணதுக்கு அப்பப்பே கொடுக்காம, அதனாலதான் பெருமானே நீங்க ஒரே நிமிஷம் கவனிங்க, ஒரு நிமிஷம், முக்கியமான செய்தி. நீங்க சொல்லிருப்பீங்க, ஏன்பா உன் கோயிலுக்கு வந்தேனே, உனக்காக பால் குடம் கொண்டு வந்து கொடுத்தேனே, ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் தேன் அபிஷேகம் பண்ணேனே, இத்தனை பக்தி பண்ணேனே சுவாமி, எனக்கு அருள் கிடையாதுன்னா நினைச்சு பாருங்க. ஒரு துளி நீங்க பக்தி பண்ணா அந்த துளிக்கேற்ற அந்த உங்களுக்கு பலன் கொடுத்திருந்தாங்கன்னா வெள்ளமா வர முடியுமா? இப்போ நீங்க ஒரு துளி கொடுக்குறீங்க, உடனே அந்த துளிக்கு உங்களுக்கு ஒரு 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 அவார்டு கொடுத்துடுறான். இந்த ஒரு துளி விழுகுது, அந்த ஒரு துளியும் வறண்டு போன மண் கவர்ந்துருது. ஒரு துளி விழுகுது, ஒரு துளி பக்தி பண்றீங்க, அதுவும் மண்ணு உறிஞ்சுக்குதுன்னா அந்த துளி வெள்ளமா வருமா? வராது. அதனால சில சமயம் நாம செஞ்ச பக்திக்கெல்லாம் அவன் மௌனமாவே இருப்பான். ஏன் இந்த பிள்ளைக்கு இந்த ஒரு துளி கொடுத்தா பத்தாது, வெள்ளமாக வர வேண்டும், வெள்ளமாக வரணுன்றதுக்காக மொள்ளமா வர்றான், வெள்ளமா கொடுக்கறதுக்காக அவன் மொள்ளமா வர்றான். அதனால அவன்கிட்ட பக்தி பண்ணிட்டு சாமி சாமி வரமாட்டேங்கிறேன்னு கேட்காதீங்க, அவன் தேக்கி வச்சுக்கிட்டு இருக்கான், அடிச்சு நவுத்த வரான், அடிச்சு நவத்த வரான். நீங்க செஞ்ச பக்திக்கு கண்டிப்பா வந்து நிப்பான் சாமி அடியன்னு சொல்லும் போது உடலெங்கும் புல்லரிக்குது, அப்படியே கண்கள்ல நீர் பெருகுது. அவன் நீங்க செஞ்ச பக்திக்கு பதில் பேசாம இருக்கான்னா கண்டிப்பா அவன் வெள்ளமாக வந்து உங்களுடைய அத்தனை துயர்களையும் தீர்க்கிறதுக்காக வரப்போறான்னு அர்த்தம். நீங்க செய்ய உனக்கு உடனே ரிப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்கான்னு வச்சுங்களேன், வெள்ளம் எல்லாம் வராது, பிரஷர்லாம் இருக்காது. அப்போ பக்கத்து வீட்டுக்காரன் ஒரே ஒரு வேல் சாத்தினா உனக்கு உடனே ஒரு வீடு, உடனே ஒரு கார் கொடுத்துட்டிய சாமி, உனக்கு வருஷம் தைப்பூசத்துக்கு வேல் சாத்தினேனே, என்னைய சோத்துக்கு கூட வழி இல்லாம வச்சிருக்கிய பெருமானேன்னா கவலைப்படாத, உனக்கு பெருமான் எழுந்தருடுவான், கருணை வெள்ளமாக எழுந்தருடுவான். அவன் எழுந்தருளி எங்குமே செய்ய முடியாத அத்தனை காட்டாற்று வெள்ளமாக எழுந்தருளி உன்னுடைய அத்தனை விதமான தீய குணங்களையும் தீய விஷயங்களையும் பிறவியையும் வேறறுத்து செல்லுகின்றான். கொஞ்சம் போல தண்ணி ஊத்துனா பெரிய மரம் வேற இருக்குமா? பனை மரம் வேற இருக்கணும்னா என்ன வரணும்? பனை மரம் வேற அறுக்கணும்னா ஆழி பேர் வெள்ளம் வரணும், ஆழி பெருவெள்ளம் வரணும். ஆழி பெருவெள்ளம் வந்தாதான் பனை மரமே வேற இருக்கும். அதனால நம்மளுடைய பிறவி வேற இருப்பதற்காக அவன் பனை வெள்ளமாக வருவதற்காக, ஆழி பெருவெள்ளமாக வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறான். நீங்க செஞ்ச பக்தி பல மடங்கு அவங்க கிட்ட ரிட்டர்ன். டோன்ட் வரி, கவலையப்படாது. பக்திக்கு பதில் சொல்லலையா? ஏலே பக்திக்கு நான் ஏன்டா இப்படி பண்றேன், நான் பதில் சொல்ல மாட்டேன், வாயில கொலக்கட்டையா வச்சிருக்கேன், ஏன்டா வாயில கொலை, ஏதாவது பேசி தொழடா அப்படின்னு சொல்லி சாமியை பார்த்து கேட்கிறோம்ல, ஏதாச்சும் பேசுடா, ஏதாச்சும் ஒண்ணு சொல்லு, ஒரு சின்ன குறிப்பு கொடு, நான் நல்லா இருப்பேன்றதுக்காக ஒரு சின்ன குறிப்பு கொடுப்பா சாமி அப்படின்னு நம்ம பேசும்போது அப்படியே அவன் காலில் இருக்கிற கொஞ்சத்தை பூமலர் அப்படியே கீழே விழுந்து, ஒன்னும் இல்லை நான் இருக்கேன், உன்னை பாத்துக்குவேன், இல்ல எங்கிருந்தோ நமச்சிவாய சந்திரம், இல்ல எங்கிருந்தோ ஒரு மணி ஓசை, எங்கிருந்தோ ஒரு ஒரு கிளாக்ல இருந்து வரக்கூடிய ஓசை, யாரோ அச்சுன்னு தும்புற சத்தம், என்னமோ வந்து நான் இருக்கேன்னு சொல்லிட்டு போற இடத்துல கண்கள்ல கண்ணீர் வரும். சரி இருக்க, சரி ஓகே, எனக்கு எதாவது சொல்லிட்டேன், நீ இருக்கேன்னு சொல்லிட்ட, போதும் அப்படின்னு. அப்போ கருணை வெள்ளம் என்பது அவன் கருணை வெள்ளம் என்ன பண்ணும், நீர் என்ன பண்ணும் அப்படின்னா கொழுந்து விட்டு எரிகின்றது அணைக்கும், கொழுந்து விட்டு எரிஞ்சா அணைக்கும். இந்த நீருக்கு நெருப்பை அணைக்கின்ற ஆற்றல் உண்டு, இந்த நெருப்புக்கு தான் உருக்குற ஆற்றல் உண்டு. நெருப்பு தான் என்ன பண்ணும், எல்லாத்தையும் உருக்கும், நெருப்பு தான் உருக்கும். நல்லா கவனிங்க, நெருப்பு தான் உருக்கும். ஆனா இங்க என்ன பண்ணுதா, இந்த கருணை வெள்ளம் என்ன உருக்குது, நெருப்பு தானே உருக்கணும், ஆனா உன்னுடைய கருணை வெள்ளம் உருக்குது. ஆமா தானே, நினைச்சு பாருங்க, அவனுடைய கருணை வெள்ளம் கண்ணுல வந்ததுன்னா நம்ம உடம்புல கூட்டம் கண்கள்ல இருந்து கண்ணீர் வெள்ளம் வருது, நம்ம உருகி கண்ணுல இருந்து கண்ணீர் வெள்ளம் வருது இல்லையா?
கருணை வெள்ளம் பார்க்கும் போது நம்முடைய குறுகி கண்ணீர் வெள்ளம் வருகின்றது போல அதான் சொல்ல, ஓவாது உள்ளம் கலந்து உணர்வாய் உருக்கும் வெள்ள கருணையினால். இவனுடைய கருணை எப்படிப்பட்ட கருணைனா உருக்குகின்ற கருணை, வெள்ளக்கருணை. வெள்ளக்கருணைன்னா என்ன அர்த்தம்? அடிச்சு நொறுக்கிற கருணை. வெள்ளக்கருணைன்னா அடிச்சு துவம்சம் பண்ற கருணை. அவன் கருணை காட்டுனான்னா நீங்க தாங்கவே முடியாது. அவன் கருணை, அவன் என்ன கருணை நமக்கு காட்டல? நல்ல வீடு, சாப்பாடு, ட்ரெஸ், நல்ல குடும்பம், பிள்ளை, கண்ணு, காது, மூக்கு எல்லாம் கரெக்ட், எல்லாம் கொடுத்துருக்கான். இதுக்கு மேல என்ன கருணை வேணும்? ஆனா என்ன பண்றோம்? பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான், அதே கார் எனக்கு வரணும். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஆம்பளை பிறந்துருச்சு, எனக்கு ஆம்பளை கன்ஃபார்மா வேணும். பக்கத்து வீட்டுக்காரன் பட்டா வாங்கிட்டான், எனக்கு பட்டா வாங்கிட்டான். இதேதான் நம்மளுக்கு. பாப்பான் கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாரு தம்பி, கண் இல்லாம, கை இல்லாம, கால் இல்லாம, அனாதையா, ஒரு தாய் தந்தை இல்லாம, போட்டுக்கு துணி இல்லாம, ஒரு நேரம் சாப்பாடு இல்லாம, வீடு இல்லாம எத்தனையோ ஆன்மாக்கள் இருக்கு. உன்னை அப்படி வச்சிருக்கேன்னா, உன்னை அப்படி வச்சிருக்கேன்னா இல்ல இல்ல. ஆனாலும் அடுத்தவனை பார்த்து பூனை வந்து புளியை பார்த்து சூடு போட்ட கதையா இப்படியே கேளு, நீ என்னைக்குதான் உருப்பட போறியா அப்படின்ட்டு இருந்தாலும் தரது காத்துட்டான். சரி, அப்ப சிவபெருமானுடைய கருணை என்பது எப்படிப்பட்ட கருணை என்றால் அது வெள்ளக்கருணை. வெள்ளக்கருணைனா வெள்ளை இல்ல, ஒயிட் இல்ல, ஒயிட் கிடையாது, ஒயிட் கிடையாது, பிளட். ஆங்கிலத்துல பிளட் தான் வெள்ளம். புரியுதுங்களா உங்களுக்கு? வெள்ளம், வெள்ளக்கருணை. அவனுடைய கருணை எப்படிப்பட்டதுன்னா வெள்ளக்கருணை, உருக்கும் கருணை. அது எல்லாரையும் உருக்கும். அதனால உங்களுடைய கேள்விக்கு சாமி பதில் சொல்லணும்னா அவன் கங்கை நதியாக வந்து பதில் சொல்ல போறான் அர்த்தம், உண்மையான பக்தியில. அதனால தைரியமா இருங்க, வரப்போறான். எப்படியும் இந்த யாத்திரை பத்தி முடியறதுக்குள்ள அவன் கருணை வெள்ளம் நம்ம எல்லாரையும் அடிச்சு நொறுக்கத்தான் போகுது. நம்மளுடைய நம்மளுடைய பிறவி என்ற அந்த வேர் அருந்து போகத்தான் போகுது. நம்மளுடைய 6 விதமான நோய் தொற்று எல்லாம் நம்மளை விட்டு நீங்கித்தான் போகுது. ஆக கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உருக்கும் வெள்ள கருணையினால் ஆவா எண்ணப்பட்டு நிறைய கொண்டு வராங்க. நினைச்சு பாருங்க ஒரு நிமிஷம், நிறைய கொண்டு வர. ஒருத்தர் என்ன பண்றாரு, வீட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அங்கிள் வர்றாரு, ஃபாரின்ல இருந்து அங்கிள் வர்றாரு. பேக் நிறைய சாக்லேட், இந்த பேக் நிறைய இது, இந்த பேக் நிறைய ட்ரெஸ், இந்த பேக் நிறைய எல்லாம், இதெல்லாம் கொண்டு வர்றாரு அங்கிள். கொண்டு வர்றாரு. பிள்ளைங்கள்லாம் ஓடி வருதுங்க. ஓடி வந்த உடனே 2-3 பிள்ளைய மட்டும் கூப்பிடுறாரு, பாப்பா வாங்க அப்படின்றாரு. இந்த பிள்ளை என்ன பண்ணல, கூப்பிடவே இல்லை. இந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும்? கூப்பிடவே இல்லை. இந்த பிள்ளைய கூப்பிடல. இந்த பிள்ளை அங்கதான் நிக்குது. மத்த பிள்ளையெல்லாம் வாவான்னு கூப்பிடுறாரு. இந்த பிள்ளைல கூப்பிடல. கையில அவ்வளவு பொருள் வச்சிருந்தாலும் அந்த பிள்ளை போகுமா? அந்த குழந்தை போகுமா? போகாது. என்னை கூப்பிடல, நான் எப்படி போவேன்? அவருக்கு மேல எனக்கு கோபம், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போகும்ல. அந்த மாதிரி நிறைய பொருள் வச்சிருக்கிறதோ, அவன்கிட்ட கருணை வெள்ளம் இருக்கிறதோ பெரிய விஷயம் இல்ல. கருணை வெள்ளம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவானா, நம்மளை கூப்பிடணும், வான்னு கூப்பிடுவானா. வான்னு கூப்பிட்டாதான் அந்த கருணைக்கே மதிப்பு. வான்னு கூப்பிடலன்னு வச்சுக்கோங்க, அந்த கருணைக்கு மதிப்பு இல்ல. அது மாதிரி பெருமா என்ன பண்ணலாம், அப்படிதான் வச்சிருக்காரு சாமி. ஆவான்னு என்ன அர்த்தம்னா ஆஹான்னு அர்த்தம். ஆ 2 ஆ போட்டீங்கன்னா வா வந்துடும். உயிரும் சேர்றப்ப வா வரும். ஆவான்னு என்ன அர்த்தம்? ஆஹான்னு அர்த்தம். ஆஹான்றான், ஆஹா எண்ணப்பட்டு. ஆஹான்றான் யாரை பார்த்து? நம்மளுடைய அடியவர்கள் எல்லாரையும் பார்த்து ஆஹா வாப்பா அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருக்கும்? சிறியோமை. இந்த சிறியோமைக்கு இவ்வளவு பெரிய கருணை வெள்ளமா? நான் என்ன பக்தி சாமி பண்ணிருக்கேன்? நிறுத்து. இந்த பிறவில வேணா நீ கொஞ்சம் பக்தி பண்ணிருக்கலாம். ஆனா ஒவ்வொரு பிறவியை நீ பண்ண எல்லா பக்தியும் மொத்தமா கொண்டு வந்திருக்கேன்ப்பா. நீ கம்மியா பக்தி பண்ணேன்னு சொல்லிக்காத. உன் பக்தி தான் இங்க அப்படியே உங்க கருணை வெள்ளமா இருக்கு சாமி. அதனால கவலைப்படாத. ஆஹா என்று பெருமான் இங்கே நம்மை கூவி அழைக்கின்றானா. அந்த ஆஹா என்ற அந்த எண்ணம் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா,
ஆவா எண்ணப்பட்டு அன்பாய் ஆட்படுவி. எனக்கு எப்படி கூப்பிட்டான் பெருமான்? என்னை எப்படி கூப்பிட்டான் பெருமான் அப்படின்னா ஆகான்னு கூப்பிட்டாங்க. யார் சொல்றான்? திருக்குமரையா, நீங்க மியூட் பண்ணிக்கலாம் சுவாமி. ஆஹா எண்ணப்பட்டு, ஆவா எண்ணப்பட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டாரா. சொன்னதுக்கு அப்புறம் அன்பாய் ஆட்பட்டீர். இப்போ இது வரைக்கும் அவர் என்ன பண்ணாரு? அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. இப்பதான் நம்மளை கூப்பிடுறாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் சொன்னாரு. இதுக்கு வரதெல்லாம், இதுக்கப்புறம் வரதெல்லாம் நமக்கு. இதுக்கு முன்னாடி வரதெல்லாம் மணிவாசகருக்கு, வரதெல்லாம் நமக்கு. பூவார் சென்னி மன்னன்யம் புயங்க பெருமான் சிறியோமை ஓவாது உள்ளம் கலந்து உணர்வாய் உருக்கும் வெள்ள கருணையினால் ஆவா எண்ணப்பட்டு. அது வரைக்கும் யாருக்கு? மணிவாசகருக்கு. இங்க இருந்து பின்னாடி கடல் புகவை வரைக்கும் நமக்கு. பாதி பாட்டு மணிவாசகருக்கு, பாதி பாட்டு நம்மளுக்கு. இந்த மீதி பாட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அன்பாய் ஆட்பட்டீர் என்ன சொல்றாரு? நீங்க எல்லாரும் எப்படி வரணும்? முதல்ல நீங்க யாத்திரை பத்துக்கு வரணும்னா அன்பாய் ஆட்பட்டீர், அன்பு நிறைந்தவர்களாக ஆட்பட்டவர்களாக நீங்க வரணும். அன்பு நிறைந்தவர்களுக்கு தான் இங்க வேலை. யாருக்கு? யாத்திரை பத்துக்கு. அன்பு இல்ல அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடையாது? என்ன கிடையாது? டிக்கெட் கிடையாது. டிக்கெட் கிடையாது. ஆஹா, சிவகுமார், டிக்கெட் கிடையாது. சிடு சிடுன்னு விழுகிறது. எதுக்கு எடுத்தாலும் சிடு சிடுன்னு விழுகிறது. அடியார் திருக்கூடத்துல போது வாங்க வாங்க வேமா வாங்க. ஏமா அறிவே இல்லையாம்மா? அங்க உட்காந்து நின்று பாத்துட்டு இருக்கேன், இங்க உட்காந்து பாத்துட்டு இருக்கேன், இங்க சாமி உள்ள போய் சாமி கும்பிடணும், இங்க உட்காந்து நீங்க இதெல்லாம் இப்படி எல்லாம் திட்டிட்டு கூட்டிட்டு போய் சாமியை போய் காப்பிட்டுனா சாமி காட்டு வர. சாமிய போய் ஏமா உங்களால தான் இப்படி ஆச்சு, 4 பேர் மனசை கஷ்டப்படுத்தி எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் போய் இது சிவனடியாருக்கு இலக்கணமா? எந்த சூழலிலும் அன்பு குறையக்கூடாது, கோபம் வரக்கூடாது. என்ன சாமி, எல்லாரும் போற இடத்துல இவங்க இப்படி பண்றாங்களே, நாங்க என்ன பண்றது? அதுக்காக அன்னைக்கு அதுதான் நமக்கு விதித்த விதின்னு இருக்கணும். தப்பு இல்லை. ஒருத்தர்னால நம்ம போய் பார்க்க முடியல, ஒருத்தர்னால போய் நமக்கு அந்த இடத்துல அருள் கிடைக்கிறதுன்னு அதை நினைச்சு அவங்களை போட்டு திட்டி தீர்க்கிறது. நீங்க உங்களாலதான் நடந்து போச்சு, நீங்க முன்னாடியே வந்துருக்கலாம், நீங்க அங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இங்க வரதுக்கு லேட் ஆகி போச்சு, பாருங்க இங்க கோவில் நட சாத்திட்டாங்க, ஆச்சாங்க போச்சா. தேவையே இல்லை. அந்த ஒருவரை திட்டி செஞ்சு அதுக்கப்புறம் சாமி பார்க்கறத விட அது அப்படியாம்மா உங்களால இன்னைக்கு ஏதோ வந்துட்டீங்க, பரவாயில்லங்கம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இன்னைக்கு பெருமான் அவ்வளவுதான் நமக்கு அருள் செய்திருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு எந்த ஒரு உயிர்களிடத்தும் கோபப்படாமை, எந்த ஒரு உயிரினத்தும் எதுவும் பண்ணாம அன்பா இருந்தா மட்டும்தான் யாத்திரை பத்து அப்படிங்கிற அந்த டிராவல்ல ஏறுவதற்கு டிக்கெட். இல்ல சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, சிவனடியார்கள் மேல நாங்க அன்பா இருப்போம், ஆனா எங்க சொந்தக்காரவங்க பார்த்தா எனக்கு பத்திக்கிட்டு எரியும், எங்க சொந்தக்காரங்களை பார்த்தா பத்திக்கிட்டு எரியும், அவங்களுக்கு 1 ரூபா கஞ்சி ஊத்த மாட்டோம், வீட்டுக்கு வந்தா வராதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பயும் உங்களுக்கு டிக்கெட் கிடையாது. அப்ப டிக்கெட் கிடையாதுன்னு அர்த்தம். அப்பயும் டிக்கெட் கிடையாது. ஏன் சாமி சிவனடியார் அவன் அதெல்லாம் கேட்கல. நீ சிவனடியாரா யார்? எல்லாருக்கும் அன்பு பண்ணு. எல்லாருக்கும் அன்பு பண்ணா மட்டும்தான் யாத்திரையில கலந்துகளுக்கு டிக்கெட்டு. இப்போ நீங்க எல்லாரும் அன்பு செய்ய தயாரா இருக்கீங்களா? நம்ம எல்லா உயிர்களுக்கும் அன்பு செய்யணும் சொல்லியிருக்காங்க சாமி. ஜெயலலிதா சொல்லுவாங்கல்ல, நீங்கள் செய்வீர்களா, நீங்கள் செய்வீர்களா கேக்குற மாதிரி, நீங்கள் அன்பு செய்வீர்களா, நீங்க எல்லாரும் அன்பு செய்வீர்களாக. அன்பு செய்வது ஒன்றுதான் சிவனுடைய பேரம்பலத்தை அடைகின்ற யாத்திரையினுடைய முதல் படி. அதனாலதான் அன்பாய் ஆட்பட்டீர், முதல்ல அன்பு நிறைந்தவர்களாக இருக்கணும். அன்பாய் ஆட்பட்டீர். சில பேர் அன்பா இருப்பாங்க, சில பேர் அன்பா இருப்பாங்க, ஆனா என்ன பண்ண மாட்டாங்க, யாரு கூடயும் ஜாயிண்ட் அடிக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் அன்பா இருப்பாங்க, ஆனா என்ன சொல்லுவாங்க, நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும். அன்பா இருப்பாங்க எல்லாரும் மேலேயும், ஆனா எப்படி நான் சொல்றதுதான் கேட்கணும். அவங்க எல்லாரும் சரி நம்ம அங்க போலாமான்னு கேட்டா இல்ல நம்ம இந்த பக்கம் போலாம், இல்ல அவங்க அங்க அந்த திருத்தலுக்கு போலாம், இல்ல அங்க வேணும், நான் இந்த தளத்துக்கு போவோம், அவங்க அந்த பக்கம் போனா நம்ம இந்த பக்கம் வரோம். அந்த மாதிரி இருந்தா நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும்? ஒற்றுமையாக இருக்கணும், அன்பா இருக்கணும். 2வது ஒற்றுமையாக இருக்கணும். அதுதான் 2வது குவாலிபிகேஷன். சாமி அன்பா இருக்கிறது கூட கஷ்டம், ஆனா எல்லாரு கூடயும் ஒத்து போறது கொஞ்சம் சிரம சாமி. எல்லாரு கூடயும் ஒத்து போறது. நமக்குதான் பகை இல்லையே, நமக்குத்தான் பகை இல்லையே, பகை இல்லாம இருக்கோமே. அப்படிங்கிறப்போ நமக்கு ஏன் இந்த பிரச்சனை? நமக்கு பகை இல்லாதனால எல்லாரும் கூட என்ன பண்ணிடலாம், ஒத்து போயிடலாம். ஏன்னா புயங்க பெருமான்னு சொல்லி அவன் பகையை நீக்க சொல்லிட்டான், பகையை நீக்க சொல்லிட்டான், நீக்கிட்டோம்.
ரெண்டாவது அன்பா இருக்க சொல்லியிருக்கான், மூணாவது ஒற்றுமையாக இருக்க சொல்றான். ஆகா எண்ணப்பட்டு அன்பாய் ஆட்பட்டீர் வந்து ஒருப்படுமீன். வந்து ஒருப்படுமீன், எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. வந்து ஒருப்படுமீன். அப்போ ரெண்டே ரெண்டு விஷயம். ஒண்ணு, பகை இல்லாம இருக்கணும். ரெண்டாவது அன்பா இருக்கணும். மூணாவது ஒற்றுமையா இருக்கணும். இது மூணு இருந்தா தெய்வம் இருப்பது எங்கே வேறெங்கே, அதுதான் தெய்வம் இருக்கிற இடம். இது மூணு இருக்கிற இடம். எது? அன்பு, பகையில்லாத தன்மை. பகை இல்லாம இருந்தாலே அன்பு வந்துடும். பகை இல்லாம அன்பு இருந்தா எல்லாரும் கூட ஒன்னா தானே இருப்போம், இல்ல? அம்மாவா இல்லையா? பகை இல்லாம இருந்தாலே அன்பு வந்துடும். அன்பா இருந்தோம்னா எல்லாரும் கூட என்னதான் இருப்போம்? ஒற்றுமையா தான் இருப்போம். ஆக இது மூணு வேணும்ன்றாரு. அன்பாய் ஆட்பட்டி ஒருப்படும், எல்லாரும் ஒன்னா சேர்த்துருவோம். போவோம் காலம் வந்தது கான். நம்ம எல்லாரும் போறதுக்கு காலம் வந்துருச்சு. நம்ம எல்லாரும் சிவபுரம் போறதுக்கு காலம் வந்துருச்சு. நம்ம எல்லாரும் பேரம்பலம் போறதுக்கு காலம் வந்துருச்சு. எல்லாரும் பஸ்ல ஏறுங்க. எல்லாரும் யாத்திரை பத்துன்ற பஸ்ல ஏறுங்க. உங்க சீட்ல உட்காருங்க. ஏற்கனவே உங்க சீட்ல உங்க பேர் எழுதி வச்சுட்டாங்க. அங்க போய் உட்கார்ந்துக்கோங்க. நீங்க பகை இல்லாம இருங்க. உங்களுக்குள்ள சிவானந்த தேன் குறைஞ்சிருச்சுன்னா இந்த பஸ்ஸை விட்டு இறக்கி விட்டுருவாங்க அவங்களே. சிவானந்த தேனை பெருக்கி கொண்டே இருங்க. பகை இல்லாம இருங்க, அன்போடு இருங்க, உள்ள போலான்ட்டு. எதுக்குள்ள? நம்மளுடைய பஸ்ல ஏறுங்க, வாகனத்துல ஏறுங்க, ஏறிடலாம். போவோம் காலம் வந்தது கான். ஆனா ஒன்னே ஒண்ணு, எல்லாரும் பஸ்ல ஏறிருங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு, பையன் நல்லவன் தான். பொண்ணு பார்க்க போன இடத்துல பையன் எப்படிங்க? பையன் நல்லவன் தான், ரொம்ப தங்கமான பையன், அம்மா அப்பா பேச்சா அப்படிதான் கேட்பான். ஆனா ஆனான்னு என்ன அர்த்தம்? ஆனான்னு என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் போக போகுதுன்னு அர்த்தம். ஆனா அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாம் சொல்லிட்டு, எங்க தங்கமான பிள்ளைங்க, நல்ல பையங்க, எல்லாம் பண்ணுவாங்க, நல்ல தங்கம், அவனு அடிச்சுக்க தங்கம், கேரக்டர் எல்லாம் தங்கம். ஆனா அப்படின்னு சொல்லிட்டோன்னு என்ன அர்த்தம்? இப்போ அவனை புள்ள போட்டு தாக்க போறோம்னு அர்த்தம். போட்ட முன்னாடி சொன்னதெல்லாம் அப்படியே போயிட போதுன்னு அர்த்தம். ஆனான்னு சொன்ன அது மாதிரி சொல்றாரு. போவோம் காலம், எல்லாரும் உள்ள போங்க. ஆனா ஒண்ணுன்ட்டு, போவோம் காலம் வந்தது கான். எல்லாரும் உள்ள ஏறுங்க, பஸ்ஸுக்குள்ள, யாத்திரை பத்துக்குள்ள ஏறுங்க. பகை இருக்கா கேட்டாரு, இல்ல. அன்பு இருக்கா? ஆமா. எல்லாரும் ஒற்றுமையா இருப்பீங்களா? ஆமா. அப்ப ஏறுங்க பஸ்ல. ஆனா ஒண்ணுன்ற, எல்லாரும் ஏற போறோம், எல்லாரும் சரின்னு ஏற போறோம். ஆனா ஒண்ணு அப்படின்றாரு. ஆனா ஒண்ணு. எல்லாரும் தகச்சாச்சு. என்னங்க பகையை விட சொன்னீங்க, விட்டுட்டோம். அன்பா இருக்க சொன்னீங்க, இருந்தோம். இவெல்லாம் ஒரு ஆளு, இவன் கூட ஒற்றுமையா இருக்க சொன்னீங்க, அதையும் சரி போனா போகுது கழுத அடிச்சு விட்டு அவன் கூட ஒற்றுமையா இருக்கேன், எல்லாமே இருக்கேன் சாமி. இப்ப போய் ஆனான்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஆனாவுக்கு ஆவன்னா வருகின்ற அமர்வுகள்ல பார்க்க போறோம். அந்த ஆனா ஏன் சொன்னாரு? அவர் ஏன் நம்மளை இன்னும் நிறுத்தி வச்சிருக்காரு? பஸ்ல ஏற வந்துட்டோம், எல்லார்கிட்டையும் டிக்கெட் ஆனந்த் சிவானந்த தேன் இருக்கு, நம்ம கிட்ட வந்து பகை இல்ல, நம்ம கிட்ட வந்து அன்பு இருக்கு, நம்ம கிட்ட வந்து ஒற்றுமை இருக்கு. ஆனாலும் ஆனான்ட்டாரு. என்ன ஆனா, அது என்ன ஆவண்ணா அப்படின்னு வருகின்ற அமர்வுகள்ல நம்ம பார்க்க இருக்கிறோம் என்று சொல்லி இந்த அமர்வினை அடியேன் நிறைவு செய்கின்றேன். நிறைவு இருக்குது, ஒரு லைன் தான் இருக்கு, சொல்லிருங்க. அதையே இல்ல இருக்கட்டும், நாம இருக்கட்டும், முக்கியமானது. ஏன்னா கொஞ்சம் ஒரு லைன் தான், அது பெருசா விரித்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு, அதனால இதை நம்ம வருகின்ற அமர்வுகளை பார்க்கிறோம். நம்ம அடுத்த வாரம் கண்டிப்பா 2வது பாட்டுக்குள்ள போயிடுறோம். அதனால அது ஒண்ணும் நீங்க இது பண்ணிக்க வேணாம். ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதா இருக்கு. இது ஒரு இதுக்குள்ள பெரிய விஷயம் தான் இருக்கும். நம்ம ஒரு வரியத்தான், புயங்க பெருமான்ற ஒரு வரியத்தான் ஒரு நாள் பூரா சிந்திச்சோம். ஆனா இவ்வளவு மித்த விஷயத்தெல்லாம் கடகடன் வந்துட்டோம். இப்போ காரணம் என்னன்னா, அதுல அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் வந்துருச்சு. ஆனா இனி வருகின்றது பெருமாள். அதனால அந்த வந்தது நமக்கு காலம் வந்துருச்சு. ஆனா ஒண்ணுன்னு சாமி நிறுத்திருக்காரு. அது என்னன்றதை நம்ம வருகின்ற அமர்வுல பார்க்கலாம் என்று சொல்லி, இந்த அளவுல யாரும் போயிட வேணாம். ஒரு 5 நிமிடம் மட்டும் இருந்துட்டு போயிடலாம். 5 நிமிஷம் மட்டும் இருந்துட்டு போயிடலாம். அடியார்கள் யாரும் போயிட வேணாம், இருந்துட்டு போகலாம். நிறைவு செய்யும் முகமாக நம்முடைய அம்மா பிரேமா அம்மா அவர்கள் வாழ்த்துப்பாங்க.
திருச்சிற்றம்பலம். வான்மையில் வழாது பெய்க மடிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவுடைய தாமரைகளை சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன். திருச்சிற்றம்பலம். சிவாய. ஐயா ஒரு சின்ன ஒரு கருத்து சொல்றேங்க ஐயா. அதாவது முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன்னு சொல்றோம் இல்லையா? நம்ம திருமந்திரத்துல ஐயா அருளர் செய்ய ஒரு பாடல் விளக்கம் கொடுத்தாருங்கய்யா. அதுல என்னன்னா திருநீர் நம்ம எப்படியுமே மாட்டு சாணத்துல எடுத்து பதப்படுத்தி பதரெல்லாம் போட்டு அதை பதப்படுத்தி அதை ஏறி வச்சு சாம்பல் ஆக்குறோம் இல்லையா? அதான் திருநீர் நாம இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்கோம், அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா திருநீற்று எப்படி தயார் பண்றதுன்னு திருமந்திரத்துல ஒரு பாடல் இருக்காங்கய்யா. அது 1667 பாடல. அரச மரம், ஆலமரம், அத்தி மரம் இந்த சமத்தெல்லாம் போட்டு சுர்பில வேல்வித்தியில பொருத்தி உருவமாறி திருநீராகுமா. இந்த திருநீரை அணிஞ்சிருக்கிறவங்க தான் சிவத்தின் திருவடியை உணர்ந்து அனுபவிக்க வாய்ப்பை பெற்றவர். இறைவன் தியானத்தால் உயர்ந்த குலத்தவர் ஆவார்கன்னு சொல்லி இந்த பாடல ஐயா அடிச்சு பேசினாருங்க. இப்படிதான் ஒரு காலத்துல திருநீரை தயார் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஆனா கால மாற்றத்தினால இந்த இதுல இப்ப அந்த வேள்வியில கூட இப்ப என்னன்னா சாணத்தை உருண்டையா ஊட்டிதான் இப்ப நிறைய ஆடையா நம்ம என்ன சொல்ல எறும்புட்டுன்னு சொல்றோம்ல. இப்ப வேள்வி தீயில போட்டு எரிச்சு அது சாம்பலாக்கி. ஆனா இது கிடையாது. திருமந்திரத்துல இதான் ஆணித்தரமா இப்படிதான் சொல்லணும், இப்படிதான் திருநீரை தயார் பண்ணணும்ட்டு ஐயா சொன்னாருங்கய்யா. இது உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சுட்டே இருந்தேன். தைரியமா சொல்லுங்க. எப்பவுமே ஆணித்தரமா இருக்கிறத நீங்க தைரியமா எடுத்து சொல்லுங்க. இப்போட ஒரு போன் போட்டேன். ஐயா எந்த பாடலா இருக்கேன்? கங்கானம் பூசும் கவச திருமீட்டை மங்காமர் பூசுமை. அந்த பாடலுக்கு அடுத்த பாடல் இருக்கு பாருங்கம்மா, அது ஆணித்தரமா நீங்க சொல்லலாம் அப்படின்றது ஐயா விளக்கம் எடுத்து அது உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சுங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிறைந்த சபை, நிறைந்த சபை. மகிழ்ச்சி சாமி. அடியார்கள் தாங்கள் பெற்ற அனுபவங்களை கண்டிப்பா ஓரிரு வார்த்தைகள்ல சொல்லலாம். இது நம்ம இங்க வைக்கக்கூடிய விஷயமே தாங்கள் பெற்ற அனுபவங்களை ஓரிரு வார்த்தைகள்ல கண்டிப்பா சொல்லணும். அமைச்சர் குழந்தைகள் ஐயா ரைஸ் பண்ணிருக்காங்க. சுவாமி ஐயா, இன்னைக்கு திருவாசக தேன் அப்படிங்கிற வார்த்தை கேட்டோன்னே எனக்கு முதல்ல எப்போ படிச்ச ஒரு பாயிரம் ஞாபகம் வருது, நினைவு வருது ஐயா. கற்பாந்த காலம் கரவா கடல் கடக்க தெப்பமாய் வந்தெனக்கு சேர்ந்ததே அப்பன் உருவாசகம் கொண்டுரைத்த தமிழ் மாலை திருவாசகம் என்னும் தேன் அப்படிங்கிற ஒரு பாடு நினைவு வந்தது ஐயா. அதை சொல்ல ரொம்ப ஆசைப்பட்டேன் ஐயா. அமைச்சோம் ஐயா ரொம்ப உருகி அந்த தேன் அப்படிங்கிற அந்த செய்தியை சொல்லியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அடியார்கள் யாராவது கண்டிப்பா அவங்களுடைய அனுபவங்களை சொல்லலாம். சிவசிவ புதிய அடியார்கள் இருந்தா வாய்ப்பு. புதிய அடியார்கள் யாராவது பேசணும்னா பேசலாம். அவங்களுக்கு இல்ல பழைய அடியார்கள் ஒருத்தவங்க பேசணும். அப்பதான் புது அடியார்கள் எப்படி பேசணும்னு அவங்களுக்கு தெரியும். யாராவது ஒரு அடியார்கள் அம்பிகாமான்னு ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க புது அடியாரா. அம்மா பேசலாம். யாருமா சுவாமி? அம்பிகாமா. அம்பிகாமா திருவடி வணங்குகின்றேன் சுவாமி. இந்த திருவள்ளுவருங்க ஐயா, இன்னைக்கு தாங்க முதல் வகுப்புக்கு வர முடியும். நன்றிங்க ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. நன்றிங்க சுவாமி. அமர்வு உங்களுக்கு என்ன ஏதாவது அனுபவம் கிடைச்சதுங்களா சுவாமி? அப்படி அந்த அனுபவம் தான் சொல்லுங்க. ஏதாவது ரொம்ப இனிமையா இருந்துச்சுங்க ஐயா. அதுவும் முதல் வகுப்பு எனக்கு ரொம்ப சுவாமியை பத்தி தேன் அப்படின்னு இதை பத்தி சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்க ஐயா. அதுக்கு மேல சொல்ல தெரியலைங்க ஐயா. சரிங்க சார், ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து பயணங்கள் சுவாமி. உங்களை இருகரம் குப்பி இந்த குழுமம் வரவேற்கின்றது. நன்றிங்க சுவாமி. சிவ அம்பிகா பண்ணிக்கலாம். அமைச்சர். இன்னும் ஒரே ஒரு அடியாருக்கு வாய்ப்பு. ஒருவர் பேசலாம். அடியவர்கள் கலாமணி அம்மா சுவாமி. அம்மா ஏதாவது சொல்லணுமா? கலாமணி அம்மா வாய்ப்பு இருக்குதுன்னா அம்மா ஐயா பேசுனா மழை பொழிஞ்ச மாதிரி இருக்குங்க ஐயா. எவ்வளவு தேன் அருமையா கொட்டின மாதிரி இருக்குங்க ஐயா. பேசவே எந்த வார்த்தையே சொல்ல முடியலைங்க. அவ்வளவு நல்லா இருக்கு. கேக்குறதுக்கு புண்ணியம் பண்ணினவங்களுக்கு மட்டும்தாங்க ஐயா கிடைக்கும் இந்த ஒரு தேன். நாங்க புண்ணியம் பண்ணி கொஞ்ச நாளா கிடைக்கல அந்த தேனை. இப்பதாங்க ஐயா உணர்றோம்.
சரி 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 அடியன் ரொம்ப சேர்த்த ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. அமைச்சர் அமைச்சர் நல்லதுங்க சாமி நல்லதுங்க சாமி. கலாமணி அம்மா தங்கள் திருவடியை போற்றுகின்றேன் சாமி. அம்மாவை பார்த்தது அடியனுக்கு சொல்லனாத மகிழ்ச்சி சாமி, சொல்லனாத மகிழ்ச்சி. நன்றி நன்றிங்க ஐயா. ஐயா சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் திருடி வணக்கம். இன்னைக்கு இந்த திருவாசகம் என்னும் தேன் எந்தவித லாசம் இல்லாம அப்படியே எடுக்கிறதுங்கிறப்போ அடியனுக்கு கண்ணெல்லாம் அப்படியே கலங்கிட்டு. ரெண்டாவது இன்னொரு விஷயம், அந்த கவலைப்படாதீங்க, நீங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சொல்லிட்டு உங்களை இப்படி வச்சிருக்கான், இத்தனை சிரமங்கள் இருக்கு, கடல் போல அள்ளி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கான் அவன் திருவருள அப்படிங்கிறப்ப உண்மையாமே அந்த பெருமானே அருவிட்டு அருவிட்டு அடிச்சு அடிச்சு சொன்ன மாதிரி எனக்கு ஒரு அந்த இடத்துல அடியே கலங்கி நின்ற இடம் இது சொன்னீங்கய்யா. இன்னொன்னு அடியேனுக்கு இப்ப இந்த இது ஒருத்தர் கேட்டாங்க, நீங்க திருவாசகம் படிக்க போறீங்க நிறைய இடங்கள்ல, நீங்க என்ன சிவத்துக்கு பண்ணுனீங்க, நீங்க உங்க ஆன்மாக்கு உண்டான பக்குவத்தை தானே நீங்க தேடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கு அந்த இடத்துல, அதனால நீங்க அதை பண்றீங்க, நீங்க சிவத்துக்கு என்ன பண்ணுனீங்க அப்படின்னு கேட்டாரு. இது எனக்கு ஒரு நிகழ்வுகளாவே இந்த ஒரு வாரமா ஒரு விஷயம். அப்ப அடியேன் அந்த இடத்துல என்னன்னா, ஒரு கோயில்ல படிக்கிறோம் வர்றாங்க, அது அவங்களுக்கு தெரியுது தெரியல, அது சிவம்னு அந்த நம்ம திருவாசகம் படிக்கிற மாதிரி என்ன படிக்கிறோம்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த ஆன்மா நின்று ஒரு செகண்ட் அதை தெளிவு வாங்குது இல்லையா, அந்த இடத்துல நம்ம அந்த விதையை உண்ணுறோம் இல்லையா, அந்த ஒரு நிலைப்பாடு அந்த அதுதானே சிவம். அந்த இடத்துல அந்த ஒரு விதை சீடை போடுறோம், அது வரந்தா அது 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 ஆன்மாவுடைய பக்குவ நிலை தானே வளர்றதும், அது எப்படி போகுதுங்கிறது அந்த போட்ட ஒரு திருப்தி இருக்குல்ல, அதுதானே சிவத்தொண்டு. அப்ப அடியன் அதைத்தானே செஞ்சுட்டு இருக்கேன். சிவத்துக்கு நான் என்ன செஞ்சேன்னு கேட்டா இதுதானே நான் செஞ்சேன் அப்படிங்கறத என்னோட மனசுக்கு எங்க குருநாதர் எனக்கு இப்படிதான் சொல்லிதான், உங்களைத்த அடியேன் நான் இதை சொன்னேன், இதுதானே சிவத்தொண்டா நாம செய்யறோம், இதெல்லாம் நம்ம செய்யறோம், நம்ம இதுக்கு மேல என்னத்தை சிவத்துக்கு செய்ய போறோம் இல்ல. அவங்க நம்ம ஆன்மாவும் அந்த மாயையில சந்தோஷம் எல்லாம் அவன் திருவடியில் உட்காருது இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த சனம் அந்த 6 மணி நேரம் 7 மணி நேரம் அவன் நிலையிலே உட்கார்ந்து அந்த இளையராத அண்டத்தை இன்பத்தை பருவ பருவ தேனா உள்ளுக்குள்ள எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா. அப்ப இதுக்கு மேல என்ன ஒரு விஷயம் நமக்கு 10 பேர் உட்கார்றாங்க, அந்த 10 பேருக்கு அந்த உணர்வை கொடுக்குறோம்ல. இப்ப இதுக்கு மேல என்ன சிவத்தொண்டு நம்ம செய்யறது. எனக்கு தெளிவு இன்னைக்கு அது கிடைச்சது இந்த இது. அப்ப நீங்க சொன்ன ஒரு விஷயமும் எனக்கு நான் அப்படியே மனசை போட்டு குறைஞ்ச ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு விட கிடைச்சது. இந்த இளையராத இன்பமே அவன் கதை போல அள்ளி கொடுப்பான்னு பெருமான், அவ்வளவு பெரிய கருணையாளர். அப்ப அதுக்கு மேல என்ன சாமி நாம அவங்கிட்ட எதிர்பார்ப்போம், நாம என்ன அவனுக்கு செஞ்சு அவன் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு. அதெல்லாம் நினைக்கிறப்போ பிரமிப்போம். அதாவது சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார், அதெல்லாம் அந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த இடத்துல நினைக்கிறப்போ பெரிய ஒரு யாத்திரை பத்தி உண்மையாமே போன தடவை நாங்க பாடினப்ப அந்த சிவபுரத்துக்கே அந்த 10 பேரும் 15 பேர் உட்காந்து பாடுறப்ப ஒரே அந்த சிவபுரத்துக்கே போயிட்டு வந்த உணர்வுல அப்படியே நினைச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி கண்ணை மூடி அந்த சிவான ஓட்டு எடுத்தோம். இந்த அறுதியிட்டு சத்தியமான ஒரு போன திருவாசகத்துல எங்களுக்கு நடந்த நிகழ்வு. இறைவன் என்ன நிலைக்கு அடியவங்களை கொண்டு போறான்னு தெரியல. இறைவா சிவாய நம. இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது சாமி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம் திருவடி வணக்கம். அனைத்து அடியார் திருவடியிலும் அடியேன் மனம் மெய் மொழிகளால் தொழுதுகிற சாமி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம் திருவடி வணக்கம். நன்றிங்க சாமி. சித்ராம்மா எப்பவுமே அவங்க தான் ஆன்சர் பண்ணுவாங்க. ரொம்ப நன்றிங்க சாமி. சிவகுமார் ஐயா ஏதோ சொல்ல வராங்க சாமி. சிவாயனம் ஐயா, இன்னைக்கு 1.5 மணி நேரம் திருவாசத்தியானா இடைவிடாத பருக வச்சிங்க. அதுல சிறப்பான கருத்து தில்லைவாழ் அந்தனன்றதுக்கு நாங்கள் இது வரைக்கும் தில்லைவாழ் அந்தன் தான் நாங்கள் நினைச்சிருந்தோம். இது வரைக்கும் எல்லாரும் சொல்லியிருக்காங்க அவரை தான் அவன் அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு அதுக்கு நீ கொடுத்த விளக்கம் மிக சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி முழுநீரி பூசிய முனிவர் அதுக்கும் கொடுத்த விளக்கமும் புதிய செய்தி எங்களுக்கு கிடைச்ச புதிய செய்தி. ஆனால் அருமையான செய்தி இது. என்ன பக்குவம் இருந்தால் நீ யாத்திரைக்கு போகலான்னு சொன்னீங்க, அதுவும் ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லாம் கேட்கும்போது உண்மையிலே உள்ளத்தை உருக்குது. 1.5 மணி நேரம் இடைவிடாது தேனா கொட்டிட்டீங்க. திருவாச தேனா கொட்டி மிக்க மகிழ்ச்சி. அடியார் திருவருக்கு அனைவருக்கும் வணக்கம் தெரிவிங்க. நன்றிங்க சாமி. நன்றிங்க சாமி. சிவகுமார் ஐயா ரொம்ப மகிழ்ச்சி. ராகவன் சாமி கரம் எடுத்திருந்தாங்க ஐயா. சிவாயனம். திருவடி வணக்கம் சாமி. சிவாயனம். நம்ம அடியார்கள் பல பேர் கைலாயத்துக்கு பல தல யாத்திரைகளுக்கு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி போறப்போ
அதை வழி நடத்தி போறதுக்கு ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் எல்லாமே நமக்கு அந்த பிளானிங் போட்டு கொடுக்கறது. எல்லாரும் சிவபுரத்துக்கு போறதுக்கு அந்த மாதிரி ஒரு தலைவர் அங்க முன்னாடி இருக்கார். அவர் வந்து யாருன்னா மாணிக்க வாசகர். நம்ம கிட்ட வந்து சொல்றாரு, நாளைக்கு நம்ம சிவபுரம் போறோம், நாளைக்கு இல்ல இப்ப போகவும் காலம் வந்தது காரணம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்க போறோம்னா சிவபுரத்துக்கு போறோம். அதுக்கு என்னென்னலாம் நம்ம பேக் பண்ணணும், என்னென்னலாம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, அன்பு வேணும், பகைமை இல்லாம இருக்கணும். என்னென்ன வேணும் அப்படிங்கிறத தாண்டி என்னென்ன இல்லாம இருக்கணும். நார்மலாக ஒரு விஷயத்த வந்து இயம நியமங்கள் செய்யறப்போ செய்ய வேண்டியது எல்லாத்தையும் நம்ம கரெக்டா செஞ்சிருவோம். ஆனா செய்யக்கூடாத இருக்க வேண்டிய விஷயத்த நம்ம கரெக்டா செய்யாம இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இருக்கிறப்போ அன்பு வேணும் அப்படின்றதை தாண்டி விரோதம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த விஷயத்த வந்து அதாவது ரொம்ப வழுத்தி சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஒற்றுமையாக இருக்கணும். இந்த ஒற்றுமை எப்படி நமக்கு வரணும்? யாரு கூட நம்ம ஒற்றுமையாக இருக்கணும்? அடியார்கள் கூட ஒற்றுமையாக இருக்கணும். அந்த 3 வார்த்தைகள்லையுமே வந்து ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா, ஒன்று சிவத்தை உணர்வதற்காக உள்ள வார்த்தை, இன்னொன்று குருநாதரை வழிபடுவதற்காக உள்ள வார்த்தை, இன்னொன்று வார்த்தை வந்து அடியார்களோடு ஒன்றாக இருக்க அடியோர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிற வார்த்தை. அதனால அந்த ஒரு விஷயம். அதை தாண்டி போகும் காலம் வந்ததுக்கான் இங்க வந்து புயங்க பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துல வந்து பெருமான் வந்து சொல்றாரு. புயங்க பெருமான் என்பது வந்து நாகாபரணத்தை அணிந்திருப்பவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணங்கள் இருந்தாலும், அதாவது அந்த நாகத்தை வந்து கால சர்ப்பம் அப்படின்னு சொல்லுவது வந்து ஒரு வழக்கம். கால சர்ப்பம். அப்ப காலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்றப்போ, அந்த மார்க்கண்டேயரை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுவீங்க. நமச்சிவாய அப்படின்னு சொல்லிட்டு 5 எழுத்து மந்திரத்தை சொல்றப்போ யமன் வந்து பக்கத்திலேயே வரமாட்டான் அப்படின்னு சொல்றப்போ, அப்போ அந்த நமச்சிவாய மந்திரம் அப்படில வந்து அந்த 4வது எழுத்தாக இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வா என்ன அப்படின்னா நமக்கு வந்து காற்று. எப்பொழுது வந்து இந்த ஆன்மா வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மூச்சு காத்தை வந்து சரியாக பயன்படுத்துவதற்கு தெரிந்து கொள்கின்றதோ, எப்பொழுது அந்த பழக்கத்தை அது உண்டு பண்ணுகின்றதோ, அதாவது அந்த மூச்சு காற்றை தன் பக்கம் வசப்படுத்தணும். அதனாலதான் வந்து அந்த பெருமான் வந்து என்ன செய்யறாருன்னா, கேட்கல சுவாமி. ஐயா விட்டுருச்சு, இப்பதான் கேக்குது. சரி. அப்போ வந்து இந்த ஆன்மாவுக்கு வந்து திருப்பி அந்த மூச்சு காத்தை அவன் கையால தெரிகிற வரைக்கும் பெருமான் வந்து அந்த பிறப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதனால அந்த மூச்சு காத்தை இது செய்யறதுக்காக தான் வந்து பெருமான் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய உடல்ல வந்து அப்ப நாகாபரணத்தை அவர் அணிந்திருக்கிறார். அந்த 16 இடங்கள்ல அணிந்திருக்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து அடியார்கள் எப்படி அதை உணர்த்துறாங்க அப்படின்னா, 16 இடங்கள்ல வந்து திருநீரிட்டு அந்த மூச்சு காத்தை நினைத்து அதை வந்து நம்ம ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான அந்த பயிற்சிகளை செய்யறாங்க. இது எல்லாமே செய்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு காலம் வந்ததுக்கான் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாடுகள்ல நமக்கு வந்து அந்த நேரத்துல வருவார் சுவாமி வந்து வெளிப்பட்டு. இது வந்து நம்ம அருணகிரிநாதர் பல இடத்துல வந்து காலன் வரும் வேலையில நீ வந்து வெளிப்பட்டு நிப்ப சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்லுவார். அப்ப காலம் வரும் வேலையில குருநாதராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வந்து வெளிப்பட்டாலும் சரி, சிவபெருமான் வெளிப்பட்டாலும் சரி, இந்த ஆன்மா வந்து அதை சரியான அந்த பக்குவ நிலைகள்ல அந்த 8-2 கரெக்டா அந்த 16 அங்குல மூச்சுகளையும் 12 அங்குல மூச்சுகளையும் சரியாக அது பயன்படுத்த தெரிஞ்சது அப்படிங்கிறப்போ, இந்த ஆன்மாவினுக்கு எந்த காரணம் பற்றி பெருமான் இந்த உடல் கொடுத்திருக்காரோ அதை கலர்ந்து அந்த உண்மையான இது வந்து யோக மார்க்கம். அதை தாண்டி ஞான மார்க்கமா இருக்கக்கூடிய அன்பு மார்க்கம் ஒன்று இருக்கு. அந்த அன்பு மார்க்கத்துல குருநாதர் ஒருத்தவர் தான். அந்த குருநாதராகவே மணிவாசகர் வந்து
அதாவது நம்மளை வழி நடத்துறதாக அமையக்கூடிய அந்த ஒரு பாடலாக அமையக்கூடியது யாத்திரை. யா திரை அப்படின்னு சொல்லுவாங்க. யா திரை அப்படிங்கிறது இந்த யா என்கின்ற யாங்கிற வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல 10 அப்படிங்கிற அந்த எண் வரும். அந்த அந்த யா அப்படிங்கிற அந்த திரை வந்து நமக்கு எப்போ நமக்கு கழியுதோ அந்த நேரத்துல நமக்கு சிவபுரமானது கிடைக்கும். குருநாதர் எழுந்தருளி, மணிவாசகர் எழுந்தருளி நம்மளை எல்லாம் அந்த இறைவனோடு சேர்த்து வைப்பார் என்கின்ற ஒரு நம்பிக்கையை அடியேன் உத்தரவு வாங்கிக்கிறாங்க சாமி. சிவாயம் திருவடிவனம். எத்தனை செறிவுமிக்க கருத்துக்கள். நமச்சிவாய் ரொம்ப அருமை சுவாமி, அருமை அருமை. ரொம்ப அதிகமான ஒரு டைமென்ஷன் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. சிவாயன சுவாமி. இந்த அளவிலே கால நேரம் கருதி நாம நிறைவு செய்யறோம். கண்டிப்பா உங்களுடைய அனுபவங்களை குரல் பதிவா நீங்க கொடுக்கணும் அப்படின்னு அத்தனை பேருக்கும் என்னுடைய தண்டமிட்ட நமஸ்காரத்தை கொடுத்து, ஏன்னா குரல் பதிவு அப்படின்றது. ஒரே ஒரு சந்தேகம் ஐயா, அடியார்களுக்கு கோபமே வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. விரண்மண்ட நாயனாருக்கு எப்படி ஏன் கோபம் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார புறம் தள்ளி வச்சாரு, பெருமான புறம் தள்ளினாரு இல்ல, அவரும் ஒரு அடியார் தானே, அவருக்கு எப்படி கோபம் வந்தது? புரியலுங்களா ஐயா? அவரும் ஒரு அடியார், கோபமே வரக்கூடாதுன்றீங்கல்ல? புரிஞ்சு சாமி. கண்டிப்பா இதுக்கான விடை நான் வருகின்ற அமர்வுகளை சொல்றேன். காலம் வந்து நமக்கு குறைவா இருக்கிறனால கண்டிப்பா எல்லா அடியார்களும் முடிந்த அளவுல நீங்க குரல் பதிவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெரும் செய்தியை சொல்லி உங்க எல்லாருடைய திருவடியும் அடியன் வணங்கி மகிழ்ந்து நிறைவு செய்யலாம். இன்றைய தினம் நிறைவு செய்யும் முகமாக சுவாமி அம்மா இருக்காங்களா, சாந்தி அம்மா இருக்காங்களா, வேற சுதாம்மா கூட பாடலாம். அம்மா சுதாம்மா அங்கே ஆரியர் தடந்தூர் பாட முடியுங்களா சாமி? திருச்சிற்றம்பலம். ஆரிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வை ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். ஹரஹர நம பார்வதி பதே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சூலமங்கலம் சகோதரிகள் ரொம்ப மகிழ்ச்சி சாமி. நினைச்சு கூட பார்க்கல. லட்சியம்மாவும் சேர்ந்து பாடிருக்காங்க. அம்மாவுக்கு அடியனுடைய வாழ்த்துக்கள். சுதாமா நன்றிகள் சுவாமி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாரும் யாத்திரைக்கு சென்று கொண்டு இருக்கின்றோம். நம்ம இனி போவோம் காலம் வந்தது காண்ற இடத்துக்கு வந்துட்டோம். அதனால அடியார்கள் பக்குவம் அடைந்துகிட்டே இருக்கணும். திருவாசகம் படிக்கிறதோ, கோயிலுக்கு போறதோ, இல்ல மத்த விஷயங்களோ பக்குவம் மனதளவுல பக்குவம் எய்து கொண்டே இருக்கணும். அதுதான் இங்க முக்கியமான விஷயமா சொல்லப்படுது. அதனால அடியார்கள் பக்குவ நிலை எய்து கொண்டே இருங்க. பெருமான் வந்து போவது காலம் வந்தது காண்ட்டாரு. நம்ம அடுத்து நம்ம சிவபுரம் செல்வதற்கு தயாராக இருக்கணும்னு சொல்லி குருநாதர் கண்டிப்பா சாமி, கண்டிப்பா சாமி. மகிழ்ச்சி சாமி. அடியாருக்கு உத்தரவு வாங்கிக்கலாம். சிவாயம் உத்தரவு அடியார்களுக்கு